Okay. Next chemistry mock test 7 ஓட discussion பாரு. இதுல the first question. How many different IUPAC names can be assigned to compound with the molecular formula C7H8O with a phenyl ring னு கொடுத்திருக்காங்க. phenyl ring கூட இந்த molecular formula வச்சிருக்கிற எத்தனை compounds இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. தென் வேற வேற IUPAC நேம்ல இருக்கணும் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. So ஃபார்முலா பாரு, தட் இஸ் கொஸ்டின் பாரு. C7H8O என்ற மூலக்கூறு வாய்ப்பாட்டை கொண்ட ஒரு ஃபினைல் வளையத்தை உள்ளடக்கிய சேர்மத்திற்கு எத்தனை வெவ்வேறு IUPAC பெயர்களை வழங்க முடியும், எத்தனை வேற வேற IUPAC நேம் போடலாம் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறாங்க. ஸோ C7H8னா அப்ப கண்டிப்பா பென்சீன் ரிங்க ஃபர்ஸ்ட் பேசிக்கா வரைஞ்சிடும். பென்சீன் ரிங்க பேசிக்கா வரைஞ்சிட்டு மீதி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் பாரு, எல்லாத்துலயும் ஒவ்வொரு பென்சீன் ரிங் போட்டு மீதி இருக்கிற ஃபார்முலாவை அப்படியே ஒவ்வொன்னா பிரிச்சு எழுதணும், அவ்வளவுதான். ஓகே, இப்படி பிரிச்சு எழுதும் போது மொத்தம் 5 காம்பவுண்ட் வருது. சோ ஆன்சர் 5. ஃபர்ஸ்ட் ஒன் பாரு ஈத்தர், செகண்ட் ஒன் பென்சைல் ஆல்கஹால், தேர்ட் ஒன் கிரிசால். இது எல்லாமே 3 கிரிசால், ஆர்த்தோ கிரிசால், பாரா கிரிசால், மெட்டா கிரிசால், இது 3. ஓகே, சோ இதுக்கு ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். மொத்தம் 5 காம்பவுண்ட், 5 ஸ்ட்ரக்சர். ஓகே, அடுத்தது 47வது கொஸ்டின்ல 6.023 into 10^23 gram 22 molecules are present in 100 gram of a substance X. எக்ஸ்ங்கிற சப்ஸ்டன்ஸ்ல இவ்வளவு மாலிகூல்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க, அவ்வளவு மூலக்கூறுகள் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா 5 கிராம் சப்ஸ்டன்ஸை வச்சிருக்கிற 2 லிட்டர் சொல்யூஷனோட மொலாரிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறாங்க. ஓகே, அவ்வளவு மூலக்கூறுகள் இருக்கிற 10 கிராம்ல அவ்வளவு மூலக்கூறுகள் இருக்குன்னா அப்ப 5 கிராம் இருக்கும் போது அது 2 லிட்டர் சொல்யூஷன்ல எவ்வளவு மொலாரிட்டி அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறாங்க. சோ மொலாரிட்டி கால்குலேட் பண்ணணும். மொலாரிட்டி கால்குலேட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மோல் கால்குலேட் பண்ணணும் இல்லையா? சோ இங்க கொஸ்டின்ல தெளிவா கொடுத்திருக்காங்க, 10 கிராமுக்கு 6.023 into 10^22. அப்போ இங்க மாலிகுலர் வெயிட் நமக்கு என்னன்னு தெரியாது இல்லையா? ஏன்னா நமக்கு 5 கிராம் இருக்கும் போது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 10 கிராமுக்கு அவ்வளோன்னா அப்ப 5 கிராமுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். சோ நமக்கு ஜென்ரலா ஃபார்முலா என்ன? மோல் ஈக்குவல் டு மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ். கரெக்டா? இதான் ஃபார்முலா. அதே போல இந்த பக்கம் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ், மூலக்கூறுகளின் எண்ணிக்கை டிவைடட் பை அவகாட்ரோ நம்பரா. இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணு. மாஸ் 10 கிராம் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் தெரியாது, ஈக்குவல் டு மாலிகூல்ஸ் மூலக்கூறுகள் 6.023 into 10^22 டிவைடட் பை அவகாட்ரோ நம்பர் 6.23 into 10^23. இதையும் கேன்சல் பண்ணு. கேன்சல் பண்ணா இது மேல போயிடுச்சுன்னா 0.1 வருமா? இப்ப எனக்கு மாலிகுலர் மாஸ் இந்த பக்கம் போயிடும். அப்ப மாலிகுலர் மாஸ் ஈக்குவல் டு 10 டிவைடட் பை 0.1 கேன்சல் பண்ணா டிவைட் பண்ணா 100 அப்படின்னு வரும். அப்போ அந்த சப்ஸ்டன்ஸோட மாலிகுலர் மாஸ் 100. அப்போ அந்த மாலிகுலர் மாஸை வச்சு இப்ப நம்ம மொலாரிட்டி கண்டுபிடிக்கலாம். மொலாரிட்டி கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம்? given mass divided by molecular mass into வால்யூம். எம்எல்ல இருந்ததுன்னா மேல 1000 போடணும், இங்க லிட்டர்ல தான் கொடுத்துருக்காங்க. சோ அதை அப்படியே எடுத்துக்கும். அப்ப கொடுக்கப்பட்டுள்ள நிறைய given mass 5 டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் 100 இப்ப கால்குலேட் பண்ணது இன்டு அதோட சொல்யூஷன், வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் 2 கேன்சல் பண்ணு 20. 1/40 வருமா? 1/40னா 0. இங்க 1/4 எடுத்துக்கோ. 1/4 எடுத்துட்டா 0.25 into 10^-1 அப்படின்னு வரும். இதே 2 டிஜிட் கொண்டு போனா 25 into 10^-3. ஓகே, சோ கால்குலேஷன்ஸ் பார்த்துக்கோ. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா நமக்கு இங்க 10^-3ல தான் கேட்கறாங்க. 10^-3லன்னு கேட்கும் போது 25ன்னு வந்துடணும். சோ ஃபர்ஸ்ட் மோல் கண்டுபிடிக்கிறோம். ஆஸ் யூஷுவல் மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ்ன்னு வச்சுக்கோ. மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ், அதே போல நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் டிவைடட் பை அவகாட்ரோ நம்பர், மூலக்கூறுகளோட எண்ணிக்கை டிவைடட் பை அவகாட்ரோ நம்பர். ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணு. 10 கிராமுக்கு எவ்வளவு மாலிகுல் எவ்வளவு மூலக்கூறுன்னு போட்டுக்கோ. அப்ப மாலிகுலர் மாஸ் நமக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கோ. அவகாட்ரோ நம்பரோட வேல்யூ நமக்கு தெரியும்ல. சோ அதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் மாலிகுலர் வெயிட்டை கண்டுபிடிச்சிரு. அந்த மாலிகுலர் வெயிட்டை கால்குலேட் பண்ணி மொலாரிட்டி கால்குலேட் பண்ணு, அவ்வளவுதான். ஓகே, சோ இது 1. இது 47. 48. 48வது கொஸ்டின்ல ஆக்சுவலி இங்க CH3COOH plus OH minus இத அசிட்டேட் CH3COO minus மாறுது பிளஸ் வாட்டர். இங்க ஹீட் வெளியே போகுது, வெளியே போறதுனால இங்க Q1. ஆக்சுவலி இதை நம்ம தனியா எழுதுனா அதை எப்படி எழுதணும் அப்படின்னா டெல்டா H ஈக்குவல் டு மைனஸ் Q1 எழுதணுமா? அதே ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கு டெல்டா H ஈக்குவல் டு மைனஸ் Q2 எழுதணுமா? ஏன்னா
ஹீட் வெளியே போகுது அப்படின்னா, அங்க வெப்பம் வெளியே போகுது அப்படின்னா அப்ப அங்க -Q1 -Q2 வரணும். ஓகே, அப்போ இந்த இடத்துல ஓவராலா அசிட்டிக் ஆசிட் CH3COOH கொடுத்துட்டு அதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு நிமிஷம். இப்ப அதோட வேல்யூ வேணும்னா நம்ம சேம் சைடு இருந்தா பிளஸ், ஆப்போசிட் சைடு இருந்தா மைனஸ்ன்னு போடுவோம் இல்லையா, அதே மெத்தட்ல போடு. இங்க CH3COOH கேக்குறாங்க. CH3COO மைனஸ் பிளஸ் H பிளஸ். இப்ப இந்த ரியாக்ஷன்ல ஃபர்ஸ்ட் அசிட்டிக் ஆசிட் எங்க இருக்குன்னு பாரு. ஒன்னாவது ஈக்குவேஷன்ல ஆப்போசிட் சைடு இருக்கா, ஒன்னாவது ஈக்குவேஷன் சைடு சேம் சைடு இருக்கு. சேம் சைடு இருந்தா ஒன்னாவது ஈக்குவேஷனோட வேல்யூ பிளஸ்ல வரணும். அடுத்து CH3COO மைனஸ் அதே ஒன்னாவது ஈக்குவேஷன்ல இருக்கு, அதை விட்டுரு. அடுத்தது H பிளஸ் பாரு, ரெண்டாவது ஈக்குவேஷன்ல ஆப்போசிட் சைடு இருக்கா, ஆப்போசிட் சைடு இருந்தா -2ன்னு வரணுமா, அப்ப 1 -2ன்னு வருமா. ஒன்னாவது ஈக்குவேஷனுக்கு -Qன்னு சொல்லியிருக்கமா, ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கு -Q, Q1 ஒன்னாவது ஈக்குவேஷன், ரெண்டாவது Q2, இப்ப மைனஸ் பிளஸ்ன்னு வருமா, அப்போ பிளஸ் Q2 Q1 அப்படின்னு வரணும். Q2 Q1 ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். இங்க உனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, அது தப்பு. ஆன்சர் அந்த ரியாக்ஷனுக்கு, தட் இஸ் இந்த क्वेश्चनக்கு தேர்ட் ஆப்ஷன் தான். ஓகே, தேர்ட் ஆப்ஷன் தான் வரணும். சோ ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். இதை செக் பண்ணிக்கோ, இங்க தப்பா கொடுத்திருக்காங்க, அதை பார்த்துக்கோ. அடுத்தது நெக்ஸ்ட் 49. இதுல வாட் இஸ் H பிளஸ் அயனோட கான்சன்ட்ரேஷன், H பிளஸ் அயனியோட செறிவு கேக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா ஆஃப் அ சொல்யூஷன் தட் இஸ் 0.2 molarity sodium acetate and 0.1 molarity acidic acid. வீக் ஆசிடோட சால்ட், கரெக்டா, வலிமை குறைந்த அமிலம், வலிமை குறைந்த அமிலத்தோட உப்பு ரெண்டும் கொடுத்திருக்காங்க. சரி, 0.2 மொலாரிட்டி CH3COONA மற்றும் 0.1 மொலாரிட்டி CH3COOH செறிவுகளை கொண்ட ஒரு கரைசலில் H பிளஸோட செறிவு என்னன்னு கேக்குறாங்க, H பிளஸோட அளவு என்னன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலி இது ஒரு வீக் ஆசிடோட சால்ட், வலிமை குறைந்த அமிலமும் வலிமை குறைந்த அமிலத்தோட உப்பும். அப்ப இது ஒரு தாங்கல் கரைசலா, பஃபர் சொல்யூஷனா, பஃபர் சொல்யூஷனுக்கான ஃபார்முலா என்ன, pH ஈக்குவல் டு, அது இது அமில தாங்கல் கரைசல் வீக் ஆசிட். அப்போ ஆசிடிக் பஃபர் அப்படின்னா அப்போ pH ஈக்குவல் டு pKa பிளஸ் log ஆஃப் சால்ட் பை ஆசிட். சால்ட்டோட கான்சன்ட்ரேஷன் கொஸ்டின்ல 0.2ன்னு கொடுத்துருக்காங்க, ஆசிடுக்கு 0.1. அதை டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு pH கிடைச்சிரும். இந்த சொல்யூஷன்ல இருக்க மாதிரி ஃபாலோ பண்ணாத, யூஸ்வலா நம்ம கால்குலேட் பண்ற மாதிரி கால்குலேட் பண்ணு. ஓகே, ஆர் அதர்வைஸ் இந்த ஃபார்முலாவை கூட ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுட்டா இன்னும் ஈஸியா உன்னால கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த மெத்தட், இதையும் எக்ஸ்ட்ராவா ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. சப்போஸ் பஃபர் சொல்யூஷன் கொடுத்தாங்கன்னா, தாங்கல் கரைசல் கொடுத்தாங்கன்னா, அங்க H பிளஸ் தாங்கல் கரைசல் கொடுத்து pH கேக்குறாங்க, பஃபர் சொல்யூஷன் கொடுத்து pH கேக்குறாங்கன்னா ஃபார்முலா pH ஈக்குவல் டு pKa பிளஸ் log ஆஃப் சால்ட் பை ஆசிட். இதே பஃபர் சொல்யூஷன் தாங்கல் கரைசல் கொடுத்து H பிளஸோட கான்சன்ட்ரேஷன் கேக்குறாங்க, H பிளஸோட செறிவு கேக்குறாங்க அப்படின்னா அங்க ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா Ka இன்டு சால்ட், சாரி ஆசிட் பை சால்ட், அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியான ஃபார்முலா, ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை சால்ட்டோட கான்சன்ட்ரேஷன், அமிலத்தோட செறிவு டிவைடட் பை உப்போட செறிவு. ஓகே, அப்போ H பிளஸ் ஈக்குவல் டு Ka இன்டு ஆசிட் பை சால்ட். Ka ஓட வேல்யூ கொஸ்டின்ல 1.8 இன்டு 10⁻⁵. ஆசிடுக்கு 0.1, சால்ட்டுக்கு 0.2. அப்ப 1/2 வந்துடும், கேன்சல் பண்ணா 9 இன்டு 10⁻⁶ மோலாரிட்டி. ரொம்ப ஈஸியான ஃபார்முலா, இது ஒரு ஷார்ட்கட். ஓகே, இந்த ஃபார்முலா இதை ஞாபகம் வச்சுக்கோ. ஒன்னும் இல்ல, நம்ம ஆல்ரெடி அந்த pH ஈக்குவல் டு pKa பிளஸ் log ஆஃப் சால்ட் பை ஆசிட்னு போடுறோம் இல்லையா, அந்த ஃபார்முலால எல்லாத்தையும் லாக் டேர்முக்கு மாத்திட்டு எல்லாத்துல இருந்தும் லாக தூக்கிடுறோம். எல்லாத்துல இருந்தும் லாக தூக்கிட்டா ஃபைனலா கிடைக்கிறது இந்த ஃபார்முலா, H பிளஸ் ஈக்குவல் டு Ka இன்டு ஆசிட் பை சால்ட். ஓகே, சோ அதுல சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணா ஃபைனல் ஆன்சர் வந்துட்டு நமக்கு ஃபோர்த் ஆப்ஷன் 9 இன்டு 10⁻⁶. ஓகே, இந்த ஃபார்முலா பார்த்து வச்சுக்கோடா. இதே போல நம்ம POH-க்கும் எழுத முடியும், ரைட்டா. POH-க்கு போடும் போதும் சேம் OH மைனஸ் அயான் கான்சன்ட்ரேஷன் ஈக்குவல் டு Kb இன்டு பேஸ் பை சால்ட். ஓகே, பஃபர் சொல்யூஷன் தாங்கல் கரைசல் கொடுத்து H பிளஸ் ஆசிட் கேட்டாங்கன்னா ஃபார்முலா இது. அதே காரத்தாங்கல் பேசிக் பஃபர் கொடுத்து OH மைனஸோட கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்க சொன்னா ஃபார்முலா இது, அவ்வளவுதான். ஓகே, சோ இது ரெண்டையும் பார்த்து வச்சுக்கோ. அடுத்தது 50.
50வது கொஸ்டின்ல which of the following electronic configuration is of the outermost shell is characteristics of alkali metals? கார உலோகங்களோட வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு எதுன்னு கேக்குறாங்க. கார உலோகம் அப்படின்னா அல்கலி மெட்டல்னா outermost electronic configuration NS1 இருக்கணுமா? NS1 எந்தெந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாரு. 1வது ஆப்ஷன்ல இல்ல விட்டு, 4வது ஆப்ஷன்லயும் இல்ல விட்டு, 2வது ஆப்ஷனும் 3வது ஆப்ஷனையும் பாரு. செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன்ல, செகண்ட் ஆப்ஷன்ல பாரு D10 NS1 கொடுத்திருக்காங்க. D10 NS1 வந்துருச்சுனாவே அது கண்டிப்பா டி பிளாக் எலமெண்டா தான் இருக்கும். ஓகே, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் காப்பருக்கு நான் எழுதுறேன்னு பை, காப்பருக்கு எழுதுனா என்ன எழுதுவோம்? 3D10 4S1 எழுதுவோமா? அப்ப அந்த இடத்துல அந்த டி ஆர்பிட்டால் கூட எஸ் வந்துச்சுனாவே அது கண்டிப்பா டி பிளாக் எலமெண்ட்ல போயிடும். அப்ப அது வராது. ஓகே, ஆக்சுவலி இந்த இடத்துல P6மே வரக்கூடாது, அதுவுமே வராம இருந்தா ஓகே கரெக்ட் தான். அப்ப இந்த இடத்துல D10 NS1 அப்ப 3D10 4S1 காப்பருக்கு போயிடும்ல, அப்ப அது கண்டிப்பா வராது, செகண்ட் ஆப்ஷன் வராது. அப்ப மீதி இருக்கிற ஒண்ணுன்னா தேர்ட் ஆப்ஷன், ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன், அவ்வளவுதான். ஓகே, ரொம்ப ஈஸி தான். அந்த எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன்ல எது வரும் எது வராதுங்கிறத ஒமிட் பண்ணிட்டுனாவே ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, அடுத்தது 51ல ஒரு அல்கைன் கொடுத்திருக்காங்க. எம்ங்கிற ஒரு அல்கைன் சொல்லியிருக்காங்க. அந்த எம்ங்கிற ஒரு அல்கைன் கூட நான் ஹைட்ரஜனையும் நிக்கலையும் போட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்க. அது கூட நான் குளோரினை போடும் போது, குளோரின் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட், குளோரின் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட்னாவே நம்ம அந்த அல்கேன் தான், சன்லைட்னு வந்துருச்சுனாவே அங்க அல்கேன் தான் இருக்கும். ஓகே, ஆனா இங்க நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறதும் அதே அல்கேன் தான் கொடுத்துருக்காங்க. எங்கேயும் பாரு டபுள் பாண்ட் கிடையாது, எல்லாமே சிங்கிள் பாண்டா தான் இருக்கு. ஓகே, அப்ப அது ஒரு அல்கேன். அந்த அல்கேன் கூட குளோரினை சன்லைட்ல போடும் போது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது எத்தனை டைப்ஸ் ஆஃப் கார்பன் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேனா. எத்தனை டைப்ஸ் ஆஃப் கார்பன் இருக்குன்னு கண்டுபிடிச்சுட்டா அத்தனை குளோரின் போய் அங்க ஆட் ஆகும்னு அர்த்தம் இல்ல. அப்ப முதல் எத்தனை டைப்ஸ் ஆஃப் கார்பன் கண்டுபிடி. இங்க பாரு இந்த ஸ்ட்ரக்சர்ல எத்தனை டைப்ஸ் ஆஃப் கார்பன் ஒவ்வொன்னா கண்டுபிடிக்கிறோம். இது ஒண்ணு, இது ஒரு டைப், இது ஒரு டைப். இந்த கார்பன்ல ஆல்ரெடி 4 பாண்ட் இருக்கிறதுனால அங்க குளோரின் ஆட் பண்ண முடியாது, சோ அதை விட்டுரு. இந்த கார்பனும் இந்த கார்பனும் ஒரே மாதிரி தான் இருக்கு இல்லையா, அது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது ரெண்டும் சேம். இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, அப்ப மொத்தம் பாரு 1 2, நடுவுல இருக்கிற கார்பன் வராது, கீழே இருக்கிற ரெண்டும் சேர்த்து 3, அதுக்கப்புறம் இருக்கிறது 4 5 6, மொத்தம் 6 வருதா. ஓகே, அப்போ மொத்தம் இந்த இடத்துல எனக்கு 6 மோனோக்ளோரோ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகே, என்னோட வேல்யூ 6, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, என்னோட வேல்யூ 6, ஏன்னா 6 டைப்ஸ் ஆஃப் குளோரின் ஆட் ஆகுது. அடுத்து எம்ங்கிறது பாசிபிள் அல்கைன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, பாசிபிள் அல்கைன், எத்தனை சாத்தியமான அல்கைன்கள் இருக்குங்கிறது தான் எம். நமக்கு வேல்யூ கேட்கறது பாரு, எம்மும் என்னும் கூட்டினா என்னன்னு கேக்குறாங்க. என்னோட வேல்யூ 6ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப என்னோட வேல்யூ 6ன்னா அடுத்து எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எம்மோட வேல்யூல எங்கெங்கெல்லாம் ட்ரிபிள் பாண்ட் வரும்னு கண்டுபிடிச்சினா போதும். ஓகே, இப்ப எங்கெங்கெல்லாம் ட்ரிபிள் பாண்ட் வரும்னு பாரு. கண்டிப்பா இந்த 2 கார்பன், ஃபர்ஸ்ட் 2 கார்பனுக்கு நடுவுல வரும். கரெக்டா, அந்த எம் அந்த அல்கேன், அந்த அல்கேனோட ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னாவே ஃபர்ஸ்ட் 2க்கும் நடுவுல எனக்கு ட்ரிபிள் பாண்ட் இருக்கலாம், பாசிபிலிட்டி இருக்கு, மேபி. ஓகே, அப்ப அது ஒண்ணு. அடுத்தது ரெண்டாவது, இந்த 2 கார்பனுக்கு நடுவுல ஃபார்ம் ஆகலாம்ல. ஃபர்ஸ்ட் அந்த 2 மெத்திலுக்கு இந்த பக்கம் இருக்க கார்பன்ல 1, அந்த பக்கம் இருக்கிறதுல 4 கார்பன் இருக்கு இல்லையா, அந்த 4 கார்பன் செயின்ல இந்த 2க்கும் 3க்கும் நடுவுல ஒரு பாசிபிள் அல்கைன் ஃபார்ம் ஆகும். இந்த 1 அந்த லாஸ்ட் 2க்கும் நடுவுல ஒரு பாசிபிள் அல்கைன். அப்ப மொத்தம் எத்தனை ட்ரிபிள் பாண்ட் இருக்கிற காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகலான்னு பாரு. மேபி 3 ட்ரிபிள் பாண்ட் ஃபார்ம் ஆகலாம். ஏன் சார் இங்க 2யும் வராதா அப்படின்னா கண்டிப்பா வராது. ஏன் வராது? ஏன்னா ஆல்ரெடி இந்த கார்பனுக்கு 4 பாண்ட் இருக்கு, அங்க ட்ரிபிள் பாண்ட போட முடியாது, ஹைட்ரஜனை கொண்டு வந்து ஆட் பண்ண முடியாது. ஓகே, அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல எனக்கு ட்ரிபிள் பாண்ட் வராது, இங்கேயும் ட்ரிபிள் பாண்ட் வராது, இந்த இடத்துலயும் முப்பிணைப்பு வராது, ட்ரிபிள் பாண்ட் வராது. அப்ப எங்கெங்கெல்லாம் மேபி ட்ரிபிள் பாண்ட் வரலாம்னா, எங்கெங்கெல்லாம் அல்கைனா இருக்கலாம் அப்படின்னா, இங்க இருந்ததுன்னா ஒரு அல்கைன் 1, இங்க இருந்ததுன்னா 2வது அல்கைன்,
இங்க இருந்திருந்ததுன்னா மூணாவது அல்கேன். அப்ப மொத்தம் 3 அல்கைன் பாசிபிளா? அப்ப Nக்கு 6, 3 ட்ரிபிள் பாண்ட், 3 அல்கைன். அப்ப 6 3 மொத்தம் 9. அப்போ ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். அவ்வளவுதான். ஓகே, இத கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்புறமா ஆப்ஷனை போடணும். பாரு, நான் சொன்ன நான் மேல சொன்ன மாதிரி எங்கெங்கெல்லாம் ட்ரிபிள் பாண்ட் இருக்கும் நீங்க ஆரோ மார்க் போட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க பாரு. அப்ப மொத்தம் 3 அல்கைன் பாசிபிள். ஓகே, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். கான்செப்டா புரிஞ்சுக்கிட்டுனா ஈஸி. ஓகே, தெளிவா பாண்ட் கார்பனோட பாண்ட்ஸை தெரிஞ்சுக்கிட்டுனா ஈஸியா இருக்கும். அடுத்தது 52 கொஸ்டின் பாரு. த ரேடியஸ் ஆஃப் செகண்ட் ஆர்பிட் ஆஃப் Li2+. Li2+ ஓட ரெண்டாவது ஆர்பிட்டோட ஆரம் x. அதே தேர்ட் ஆர்பிட் Be3+ ஓட மூணாவது ஆர்பிட்டோட ஆரம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நீ டைரக்டா ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி போட்டினாவே போதுமானதுதான். ஓகே, டைரக்டா ஃபார்முலா இங்க எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சோ அதை வச்சுதான் நம்ம இங்க எடுத்துக்கணும். பாரு, Li2+ ஓட ஆரத்துக்கான ஃபார்முலா என்ன? ஜென்ரலா ரேடியஸ்க்கான ஃபார்முலா 0.53 into n²/z. கரெக்டா? இப்ப இந்த 0.53க்கு பதிலா தான் இங்க R0 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, அப்ப அதை விட்டு R0 கொடுத்திருக்காங்க, அதை அப்படியே விட்டு. அப்ப R0 into 2²/3. கரெக்டா? ஃபர்ஸ்ட் லித்தியத்துக்கு கால்குலேட் பண்றா. ஏன்னா எக்ஸ வச்சுதான் நமக்கு ஆப்ஷன் இருக்கு. அப்ப எக்ஸ வச்சுதான் ஆப்ஷன் கொண்டு வரணும். அப்ப லித்தியத்தை வச்சுதான் கொண்டு வர முடியும். ஓகே, அப்போ லித்தியத்துக்கு R0 into 2². n²னா ரெண்டாவது ஆர்பிட். சோ 2² 4, 4/3. இது எதுக்கு ஈக்குவல்? எக்ஸுக்கு ஈக்குவல். ஏன்னா லித்தியத்தோட செகண்ட் ஆர்பிட்டோட ஆரம், ரெண்டாவது ஆர்பிட்டோட ஆரம்ங்கிறது எக்ஸுக்கு ஈக்குவல். ஓகே, அப்ப எக்ஸுக்கு ஈக்குவல் பண்ணிக்கோ. அப்ப R0 வேல்யூ கண்டுபிடிச்சுனா 3x/4 வருமா? இதே பெரிலியத்தோட தேர்ட் ஆர்பிட்டுக்கு கண்டுபிடிக்கும் போது பாரு, R0 into n², 3²/4. R0 வேல்யூ கண்டுபிடிச்சதை கொண்டு இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணு. 3x/4, 3x/4 into 3²/4. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனா 3 பண்ணா 9, 9 into 3 27, 27x divided by 4 16 அப்படின்னு வரும். ஓகே, ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாரு. ப்ராப்ளம் இது ஈஸி தான். ஓகே, நம்ம ஆல்ரெடி சொன்னதான், என்ன R0 வேல்யூ கண்டுபிடிச்சு கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, அடுத்தது 53. In an isochloric process, the increase in internal energy is. கன அளவு மாறா செயல்முறையில் அக ஆற்றலின் அதிகரிப்பு என்பது. கன அளவு மாறா ஐசோகோரிக் ப்ராசஸ்னா டெல்டா V0வா? கரெக்டா? டெல்டா V0னா டெல்டா U is equal to Q plus W. W ஓட வேல்யூ என்ன ஆகும்? மைனஸ் P டெல்டா V தானே. டெல்டா V ஓட வேல்யூ 0 ஆயிடும். கரெக்டா? அப்ப டெல்டா U ஈக்குவல் டு Qன்னு வந்துருமா? பிளஸ் Qன்னு இருக்குப்பா. பிளஸ் Qனா அப்ப ஹீட்டை வாங்குதுன்னு அர்த்தம், வெப்பத்தை உறிஞ்சுதுன்னு அர்த்தம். கரெக்டா? அப்ப இந்த இடத்துல ஹீட்டை வாங்கும் போது, வெப்பத்தை வாங்கும் போது இன்டர்னல் எனர்ஜி அதிகமாகுதுன்னு அர்த்தம். ஓகே, அப்ப ஹீட்டை வாங்கும் போது இன்டர்னல் எனர்ஜி அதிகமாகுதுன்னா ஹீட்டை வாங்குது, ஹீட்டை அப்சார்ப் பண்ணுது, ஹீட்டை உறிஞ்சுதுன்னா அப்ப என்னது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தானே. சோ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ரொம்ப ஈஸி, கான்செப்ட் புரிஞ்சதுன்னா ஈஸி. அடுத்தது 54. Calculate the concentration of formate ion present in 0.1 molarity formic acid solution at equilibrium. சமநிலையில இருக்கும் போது, சமநிலையில உள்ள போது 0.1 molarity ஃபார்மிக் அமில கரைசல்ல காணப்படுற ஃபார்மேட் அயனியின் செறிவு. ஆக்சுவலி இதுக்கு நம்ம 2-3 மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஓகே, என்னென்ன மெத்தட்ல சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இங்க ஃபர்ஸ்ட் Ka equal to ஃபார்மிக் ஆசிடோட டிசோசியேஷன் எப்படா இருக்கும்? ஃபார்மிக் அமிலத்தோட பிரிகை அடைதல் COOH டபுள் ஹெடட் ஆரமா இருக்கு. ஈக்குலிபிரியம் சமநிலைன்னு கொடுத்துட்டாங்க. சோ HCOO மைனஸ் பிளஸ் H பிளஸ். இதானே ஈக்குலிபிரியம், இதான சமநிலை. இப்ப இங்க இதுக்கான Ka ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கண்டுபிடி. Ka ஈக்குவல் டு ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் செறிவு டிவைடட் பை ரியாக்டன்ட் வினை படுபொருளோட செறிவா? ரைட்டா? இப்போ இங்க எவ்வளவு HCOO மைனஸ் இருக்கோ அதே அளவுக்கு தானே H பிளஸ் இருக்கும். கரெக்டா? அப்ப ரெண்டும் ஈக்குவல். HCOO மைனஸும் H பிளஸும் ஈக்குவல். அத ரெண்டையும் நான் காமனா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? x² போட்டுக்கிறேன். ஓகே, ஏன்னா இது ஒரு எக்ஸ், அது ஒரு எக்ஸ், ரெண்டு x² டிவைடட் பை ஃபார்மிக் ஆசிடுக்கு கொஸ்டின்ல வேல்யூ என்னடா கொடுத்திருக்காங்க? 0.1 மோலாரிட்டின்னு கொடுத்திருக்காங்களா? Ka ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்களா? அப்ப x² ஈக்குவல் டு Ka ஓட வேல்யூ என்ன? x² ஈக்குவல் டு 1.7 into 10 power minus 4 into 0.1. ஆமாவா?
அப்ப 1.7 into 10 power minus 5 இது x ஸ்கொயர். அப்ப x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ரூட் ஆஃப் 1.7 into 10 power minus 5 ரூட் ஆஃப் 1.7 போட்டீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் உனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 4.1 வரும். ஏன்னா 17க்கு ரூட் எடுத்தா 4னு வரும், கிட்டத்தட்ட 4. பாரு இங்க 1.7 into 10 power minus 5 ரூட்ல இருக்குமா, ஒரு டிஜிட் புள்ளிய பின்னாடி வச்சுக்க. 17 into 10 power minus 6 17 ரூட் எடு, நன்னாங்க 16 கரெக்டா. 4 ஸ்கொயர் 16 வரும். அப்ப 4 into 10 power minus 3 வரும். 4 into 10 power minus 3 இங்க அப்ராக்சிமேட்டா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி தான். இத புரிஞ்சுக்கிட்டா ஈஸி, டைரக்டா சால்வ் பண்ணி போடுறதுதான். ஓகே, சோ இத பாத்துக்கோ. இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியான மெத்தட், இதையே ஃபாலோ பண்ணிக்கோ, இது ஈஸியா இருக்கும். ஓகே, இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, இன்னொரு மெத்தட்ல நம்ம ஹெச் பிளஸ் ஈக்குவல் டு சி ஆல்பா ஸ்கொயர்னு ஒரு ஹெச் பிளஸ் கான்சன்ட்ரேஷன் செறிவு ஈக்குவல் டு சி ஆல்பான்னு ஒண்ணு போட்டிருப்போம் இல்ல, ஈக்குலிபிரியம் சமநிலையில. அங்க ஆல்பா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கேஏ பை சின்னு ஒரு மெத்தட் போட்டிருக்கோமா, ஞாபகம் இருக்கா? அந்த மெத்தட்ல ரூட் ஆஃப் கேஏ பை சில ஆல்பா கண்டுபிடிச்சு அந்த ஆல்பாவை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணா ஃபைனல் ஆன்சர் வந்துடும். ஓகே, அங்க என்ன பண்றோம், KA ஓட வேல்யூ 1.7 into 10 power 4 டிவைடட் பை C ஓட வேல்யூ 0.1. இதை எடுத்து கொண்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணி C ஓட மல்டிப்ளை பண்ணா ஃபைனல் ஆன்சர். ரெண்டு மெத்தட்ல எப்படி வேணாலும் சால்வ் பண்ணலாம், அது ரெண்டுமே ஈஸி தான். ஓகே, சோ இது 54. 55 இன்கரெக்ட் ஆப்ஷன் எது? அணு ஆரத்தை பொறுத்து, தட் இஸ் அணு உருவளவு அட்டாமிக் சைஸை பொறுத்து தவறான தொடர்பு எது அப்படின்னு கேக்குறாங்க, தவறான விருப்பம் எது அப்படின்னு கேக்குறாங்க. சோ இதுல நமக்கு ஜிர்கோனியமும் ஹாஃப்னியமும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் பிகாஸ் ஆஃப் லாந்தனைடு கண்ட்ராக்ஷன் சொல்லியிருக்கோம். லாந்தனைடு குறுக்கத்தினால ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கும்னு. அயன் கோபால்ட் நிக்கல் எல்லாத்துலயுமே ஆல்மோஸ்ட் எனக்கு கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் இருக்குங்கிறதும் இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டி பிளாக் எலமெண்டட் 3D சீரீஸ் 3D வரிசையை பொறுத்த வரையிலும் ஃபர்ஸ்ட் சைஸ் குறையும், நடுவுல கொஞ்சம் மாடரேட்டா இருக்கும், கடைசியா போக போக அதிகமாகும். ஓகே, இதான் ஆர்டர். ஃபர்ஸ்ட் குறையும், அப்புறம் மாடரேட்டா இருக்கும், அப்புறம் அதிகமாகும். அப்ப நடுவுல இருக்கிற அயன் கோபால்ட் நிக்கலுக்கு எல்லாம் மாடரேட், கடைசியா இருக்கிற ஜிங்க்குக்கும் காப்பருக்கும் சைஸ் பெருசாயிடும். ஓகே, அடுத்தது அப்போ இது செகண்ட் ஒன் கரெக்ட். தேர்ட் ஒன் பாரு, இட்ரியத்துக்கும் லாந்தனத்துக்கும் ஈக்குவல்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி இட்ரியம்ங்கிறது ஒரு 4D எலமெண்ட், லாந்தனம்ங்கிறது ஒரு 5D எலமெண்ட். ஓகே, அப்போ இங்க 4Dல இருந்து 5Dக்கு வரும்போது எனக்கு சைஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகுமா? அப்போ இட்ரியத்தை விட லாந்தனத்தோட சைஸ் எனக்கு எப்படி இருக்கணும்னா பெருசா இருக்கணும். ஆனா இங்க ஆல்மோஸ்ட் ஈக்குவல்னு கொடுத்திருக்காங்க, அது தப்பு. ஓகே, அந்த இட்ரியத்துக்கு அடுத்து வர ஜிர்கோனியமோ அந்த லாந்தனத்துக்கு அடுத்து வர ஹாஃப்னியமுக்கும் ஈக்குவல். ஜிர்கோனியம் ஹாஃப்னியம் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஈக்குவல். பட் அந்த இட்ரியத்துக்கும் லாந்தனத்துக்கும் எனக்கு சைஸ் வந்துட்டு லாந்தனத்துக்கு பெருசா இருக்கும், இட்ரியத்துக்கு சின்னதா இருக்கும். ஓகே, இதுக்கு பீரியாடிக் டேபிள் தெரிஞ்சதுன்னா டைரக்டா இதை போடலாம். ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். ஓகே, அது தப்பு. அடுத்தது ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் ரீசன் தெரியணும், அப்பதான் எதை ஒமிட் பண்றது எதை வச்சுக்க முடியும்னு தெரியும். அடுத்தது இது இந்த ரெண்டும் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் ஆக்சுவலி என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இது ரெண்டும் ஆக்சுவலி என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல பாரு, ஃபர்ஸ்ட் ஒன்ல இங்க குளோரின் இருக்கு, இங்க அசைல் குளோரைடு இருக்கு. கரெக்டா? இது ஆல்டிஹைடும் குளோரினும் இருக்கு, இங்க அசைல் குளோரைடு COCl இருக்கா. அப்ப இது ரெண்டும் வேற வேற வினைசெயல் தொகுதி, வேற வேற ஃபங்க்ஷனல் குரூப்பா இருக்கிறதுனால இது ஃபங்க்ஷனல் குரூப் ஐசோமர். மெட்டாமர்ஸ் கண்டிப்பா கிடையாது, ஏன்னா ஆல்டிஹைட்லயோ ஆல்டிஹைடு ஆல்கஹால் எல்லாம் மெட்டாமர் காட்டாது. ஈத்தர், கீட்டோன், அமீன்ஸ் இதுல மட்டும்தான் மெட்டாமர்ஸ் இணை மாற்றியம் காட்டும். அப்ப தேர்ட் ஆப்ஷன் கண்டிப்பா வராது. செயின்லயும் பாரு எந்த சேஞ்சஸும் கிடையாது, 4 கார்பன் 4 கார்பன் தான், அப்ப அதுவும் வராது. பொசிஷன்ல குளோரின் வந்துட்டு இங்க 2வது பொசிஷன்ல இருக்கு, ஆனா அங்க குளோரின் வந்துட்டு கார்பனைல் குரூப் கூட இருக்கு. ஓகே, அப்ப குளோரினோட பொசிஷன் மாறி இருக்கே சார்னா அது பொசிஷன் மாறல, ஃபங்க்ஷனல் குரூப்பே மாறி இருக்கு. ஓகே, அதனால அது ஃபங்க்ஷனல் குரூப் ஐசோமர், வினைசெயல் தொகுதி மாற்றியம். ஃபோர்த் ஆப்ஷன். அடுத்து 57 ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாரு, இன் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் the indicators used are sensitive to pH in sorry, sensitive to change in pH of the solution. தமிழ்ல பாரு,
ஆக்சிஜனேற்ற ஒடுக்க தரம் பார்த்தலில் தட் இஸ் ரெடாக்ஸ் டைட்ரேஷன் பயன்படுத்தப்படும் நிறங்காட்டிகள் கரைசலின் pH மதிப்பில் ஏற்படும் மாற்றத்திற்கு உணர்திறன் கொண்டவை. pH சேஞ்ச் ஆகிறதுனால ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ல சேஞ்ச் ஆகும்னு சொல்றாங்க. ஓகே, pH மாறும்போது ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை மாறும்னு சொல்றாங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் அப்படி ஆக்சுவலி pH மாறுறதுனால ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ல சேஞ்சஸ் வரப்போறது கிடையாது. ஓகே, ஏன்னா ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் ஆக்சிஜனேற்ற ஒடுக்க மின்னழுத்தம் மாறும் போதுதான் எனக்கு ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ல சேஞ்சஸ் வரும், ஆக்சிஜனேற்ற ஒடுக்க மின்னழுத்தம் வரும். ஓகே, மாறும். இங்க அப்படியே மாத்தி கொடுத்திருக்காங்க பாரு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாரு. இன் ஆசிட் பேஸ் டைட்ரேஷன் த இண்டிகேட்டர்ஸ் யூஸ்ட் ஆர் சென்சிட்டிவ் டு சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல். ஆக்சுவலி ஆசிட் பேஸ்ல pH வரணும், ரெடாக்ஸ்ல ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் வரணும். ஓகே பாரு, அமிலக்கார தரம் பார்த்தல்ல நிறங்காட்டி ஆக்சிஜனேற்ற மின்னழுத்தம்னு கொடுத்திருக்காங்க. pH மாறுறதுனால ஆசிட் பேஸ்ல மாற்றம் வரணும், பொட்டன்ஷியல் மாறுறதுனால ரெடாக்ஸ்ல சேஞ்சஸ் வரணும். இது ரெண்டுமே மாத்தி கொடுத்திருக்காங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே மாத்தி மாத்தி கொடுத்ததுனால ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். புரியுதா என்ன மாத்தி கொடுத்திருக்காங்கன்னு? ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ல இந்த pHக்கு பதிலா ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல்னு வரணும், ஆசிட் பேஸ்ல அந்த ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியலுக்கு பதிலா pHன்னு வரணும். ஓகே, ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினையில இந்த pHக்கு பதிலா இங்க ஆக்சிஜனேற்ற மின்னழுத்தம்னும், அமிலக்காரம் தரம் பார்த்தல்ல ஆக்சிஜனேற்ற மின்னழுத்தத்துக்கு பதிலா pHன்னு வரணும். அப்படியே ரெண்டு வேர்டும் மாத்தி கொடுத்ததுனால ரெண்டுமே தப்பு. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் 58. among the following statement is false. எது தப்புன்னு கேக்குறாங்க, எது தவறான கூற்றுன்னு. half life period of a third order reaction is inversely proportional to the square of initial concentration of the reactant. நம்ம மூன்றாம் வகை வினையெல்லாம் பார்த்தது கிடையாது, அது இல்லாமே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் போட முடியும். நடத்தாம ஏன் கொஸ்டின் கேட்டீங்கலாம் கேட்க கூடாது, ஏன்னா அது இல்லாமே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வரும். இல்ல என்ன வரும் பாரு, செகண்ட் ஆப்ஷன் பாரு. மாலிகுலாரிட்டி ஆஃப் தி ரியாக்ஷன் மே பி ஜீரோ. மாலிகுலாரிட்டி ஆஃப் தி ரியாக்ஷன் ஜீரோ வருமா? மூலக்கூறு தன்மை எங்கேயாவது ஜீரோன்னு நம்ம படிச்சிருக்கோமா? ஜீரோன்னா அது ரியாக்ஷனே கிடையாது. ஓகே, அப்ப அது கண்டிப்பா வராது, அதுதான் தப்பு. எடுத்த உடனே செகண்ட் ஆப்ஷன் போடலாம், மத்ததெல்லாம் கரெக்ட் தான். தேர்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் டி ஹாஃப் அரைவாழ்வு கால முதல் வகை வினைக்கு 0.693/k, அது கரெக்ட். ரேட் ஆஃப் தி ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். ஆஃப்கோர்ஸ் பூஜ்ய வகை வினையில கான்சன்ட்ரேஷன் இண்டிபெண்டன்ட் சொல்லியிருக்கோம், செறிவு சார்ந்திருக்காதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அப்ப அதுவும் கரெக்ட் தான். சோ ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். 59. The precipitate of CaF2 is obtained when equal volumes of following are mixed. சம அளவுள்ள பின்வருவனவற்றில் எதோட சம அளவுகள் கலக்கப்படும் போது CaF2ங்கிறது வீழ்படிவாகுதுன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலி நம்ம precipitation நடக்கணும் அப்படின்னா இதுதானே கண்டிஷன் சொல்லியிருக்கோம், QSP is greater than KSP. கரெக்டா? அயனி பெருக்கம் கரைதிறன் பெருக்கத்தை விட அதிகமா இருக்கணும். அயானிக் ப்ராடக்ட் ஈக்குலிபிரியம் சாலிபிலிட்டி ப்ராடக்டை விட அதிகமா இருக்கணுங்கிறது தான் கண்டிஷன். ஓகே, அப்போ கொடுத்திருக்கிற 4 ஆப்ஷன்ல அந்த ரெண்டோட கான்சென்ட்ரேஷனையும் நீ மல்டிப்ளை பண்ணும் போது இந்த கேஎஸ்பியை விட அதிகமா எது வருதோ அதுதான் ப்ராடக்ட், அதுதான் ஆன்சரா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ற, அந்த கேஎஸ்பியை விட அதிகமா இருக்கா கம்மியா இருக்கான்னு பாக்குறேன், அவ்வளவுதான். ஓகே, இப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணு. ஃபர்ஸ்ட் ஒன்ல 10 power minus 4 10 power minus 4 10 power minus 4 10 power minus 4 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 10 power minus 8 வருமா? அடுத்தது செகண்ட் ஒன்ல பாரு, 10 power minus 2 into 10 power minus 3. ஓ, ரெண்டு ஃப்ளூரின் இருக்கோ, அப்போ ரெண்டு ஃப்ளூரின் வரும்போது 10 power minus 4 ஸ்கொயர் பண்ணிக்கணும். எஸ் பாரு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் QSP கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் கால்சியத்துக்கு 10 power minus 4னு கொடுத்திருக்காங்க, டிவைடட் பை அதோட வேலன்சி 2 இன்டு இங்க 10 power minus 4 டிவைடட் பை 2. இது ஃப்ளூரின் 2 இருக்கிறதுனால முன்னாடி பாரு, இதோட டிசோசியேஷன்ல முன்னாடி 2 இருக்குல்ல, 2னா பவர்ல வந்துடணும் இல்லையா, சோ அதனால பவர்ல போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே, சோ இப்ப இது ரெண்டையும் டிவைட் பண்றோம். ஈக்குவல் வால்யூம்னு கொடுத்திருக்காங்கப்பா. ஈக்குவல் வால்யூம்னா கால்சியம் 1 லிட்டர் அப்படின்னா ஃப்ளூரினும் 1 லிட்டர் எடுத்துக்கணும். ஓகே, அப்ப ரெண்டும் ஒவ்வொரு லிட்டர் எடுத்துக்கிட்டோம்னா அப்ப மொத்தமா 2 லிட்டர்னு வந்துடும் இல்லையா. இது 1 லிட்டர், அது 1 லிட்டர், ரெண்டும் ஒவ்வொரு லிட்டர்னா 2 லிட்டர். அதனாலதான் இங்க டிவைட்ல 2 கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ 10 power minus 4 டிவைடட் பை 2. ஏன் டிவைடட் பை 2னா ஈக்குவல் வால்யூம். கால்சியம் 1 லிட்டர்னா ஃப்ளூரின் 1 லிட்டர், ரெண்டும் ஒவ்வொரு லிட்டர்ங்கறனால டிவைடட் பை 2. அப்ப QSP ஈக்குவல் டு 10 power minus 4 by 2 இன்டு ஃப்ளூரினுக்கு அதே 10 power minus 4 டிவைடட் பை 2 தி ஹோல் ஸ்கொயர். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும்போது 1.25. இங்க KSP அதிகமா இருக்கு,
செகண்ட் ஆப்ஷன்ல இதே போல ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் கால்குலேட் பண்ணேன். இது ஒவ்வொன்றும் கால்குலேட் பண்ணி போட்டு இருந்தா நான் அதை சொல்லிட்டு இருந்தா டைம் ஆயிடுங்கிறதால நான் அடுத்து ஸ்கிப் பண்றேன். செகண்ட் ஒன்ல பாரு, அதே போல கால்சியத்துக்கு 10⁻2 டிவைடட் பை 2, ஃப்ளூரினுக்கு 10⁻3 டிவைடட் பை 2 தி ஹோல் ஸ்கொயர் சப்ராக்ட் பண்ணோம்னா ஃபைனல் ஆன்சர் செகண்ட் ஒன்ல வந்துடும். ஸோ ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். ஓகே, செகண்ட் ஒன்ல QSP அதிகமா இருக்கும். தேர்டுக்கும் ஃபோர்த்துக்கும் இதே போல கால்குலேட் பண்ணி நீ போட்டுப்பாரு. ஜஸ்ட் கான்சன்ட்ரேஷனை மல்டிப்ளை பண்ணினாவே தெரிஞ்சிடும் அது KSP அதிகமா QSP அதிகமான, அதை வச்சு ஆன்சர் போட்டுக்கலாம். அடுத்து 60. இதுல அதோட ஆர்டர் நம்ம பார்க்கும் போது அப்கோர்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆக்சிஜனுக்கு அதிகமா இருக்கும் எலக்ட்ரான் அஃபினிட்டி. சாரி, ஃபர்ஸ்ட் ஃப்ளூரின் குளோரின் எழுதும் போது குளோரினுக்கு அதிகமா இருக்கும், அப்புறமா ஃப்ளூரின், அப்புறம் சல்ஃபர் எழுதணும்னு சொல்லியிருக்கோம், அதுக்கப்புறமா ஆக்சிஜன், அதுக்கப்புறம் பாஸ்பரஸ், நைட்ரஜன். அப்ப இங்க கொடுத்திருக்கிறதுல நைட்ரஜன், ஆக்சிஜன், சல்ஃபர், இது மூணுல சல்ஃபருக்கு அதிகம், அப்புறம் ஆக்சிஜன், அப்புறம் நைட்ரஜன், இதான ஆர்டரு. அப்போ சல்ஃபர், ஆக்சிஜன், நைட்ரஜன் தேர்ட் ஆப்ஷன். அவ்வளவுதான். அடுத்தது 61. இங்க என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்னு கேக்குறாங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எப்பவுமே லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடும் சரி, சோடியம் போரோ ஹைட்ரைடும் சரி, ரெண்டுமே டபுள் பாண்டை ரெடியூஸ் பண்ணாது. ஓகே, ஒரு அலிஃபாட்டிக் செயின், ஒரு 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 நார்மல் செயின், ஒரு ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ல ஒரு திறந்த சங்கிலி சேர்மம், ஒரு அலிஃபாட்டிக் செயின்ல சோடியம் போரோ ஹைட்ரைடும் சரி, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடும் சரி, டபுள் பாண்டை ரெடியூஸ் பண்ணாது, இரட்டை பிணைப்பை ஒடுக்காது. ஓகே, இதே அரோமேட்டிக் ரிங்ல வரும்போது கான்ஜுகேட்டடா இருந்ததுன்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் ரெடியூஸ் பண்ணும். ஓகே, அரோமேட்டிக் கான்ஜுகேட்டட் சிஸ்டம், இதை நான் தெளிவா சொல்லியிருக்கேன். அரோமேட்டிக்ல அடுத்தடுத்து டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் வரும்போது அங்க டபுள் பாண்டை ஒடுக்கும், அங்க டபுள் பாண்டை ரெடியூஸ் பண்ணும், எது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. ஆனா ஒரு லாங்கஸ்ட் செயின், ஒரு ஓப்பன் செயின், ஒரு அலிஃபாட்டிக் செயின்ல டபுள் பாண்டை ரெடியூஸ் பண்ணாது, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடும் சோடியம் போரோ ஹைட்ரைடும். அப்ப இந்த இடத்துல இது ஒரு ஓப்பன் செயினா இருந்தா சோடியம் போரோ ஹைட்ரைட் டபுள் பாண்டை ஒடுக்காதுல, ரெடியூஸ் பண்ணாது. அப்ப அந்த டபுள் பாண்ட் அப்படியே வரணும். கீட்டோன் இருக்கு, கீட்டோனை ரெடியூஸ் பண்ணா ஆல்கஹாலா, செகண்டரி ஆல்கஹாலா, ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அவ்வளவுதான். செகண்ட் ஆப்ஷன் வராது, ஏன்னா இங்க டபுள் பாண்டை ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. தேர்ட் ஆப்ஷனும் வராது, ஏன்னா அங்க டபுள் பாண்டை ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. ஃபோர்த் ஆப்ஷனும் வராது, ஏன்னா அங்க டபுள் பாண்டை ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அவ்வளவுதான். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் 62. Select the correct statement out of 1, 2 and 3 for zero order reaction. பூஜ்ய வகை வினையை பொறுத்து 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், quantity of product formed is directly proportional to type. உருவாகும் விளைபொருளின் அளவு நேரத்திற்கு நேர்த்தகவல் இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு ரியாக்டன்ட் எடுத்துக்கிறோமோ டைம் போக போக ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிட்டே போகுதானே, விளைபொருள் உருவாயிட்டே போகுதானே. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தானே. ஓகே, ரெண்டாவது, லார்ஜர் இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் கிரேட்டர் தி, எஸ் ஆஃப்கோர்ஸ், ஏன்னா ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனா இருந்ததுன்னா T½ is equal to A0/2K சொல்லியிருக்கனா. அப்ப A0/2K வரணும்னா T½ இனிஷியல் கான்சென்ட்ரேஷன், தொடக்க செறிவு நேர்த்தகவு, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ வினைப்படு பொருளோட செறிவு அதிகமாகும் போது அரைவாழ்வு காலமும் அதிகமாகும். அப்ப அதுவும் கரெக்ட் தான். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், கரெக்ட். ஓகே, அடுத்து third one, if 50% reaction takes place 100 times, அது 75 னா 150, அதை விட பாதி அதிகமாகும், அதுவும் கரெக்ட் தான். அப்போ ஆன்சர் 1, 2, 3 தேர்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன். ஓகே, மூணுமே கரெக்ட், மூணுமே ஃபோர்த் ஆப்ஷன் தான். இதை நீ தெரியலன்னா அந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, கால்குலேஷன்ஸ் போட்டிருக்கேன். 50%க்கு எவ்வளவு எப்படி, அதே 75%க்கு எப்படின்னு போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி கூட பார்த்துக்கோ. ஓகே, ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ஃபார்முலா என்ன, AT is equal to A0 minus KT. அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி சால்வ் பண்ணு. அடுத்து 63, which of the following aqueous solution containing 10 gram of solute in each case has highest boiling point? 10 கிராம் சொல்யூட்டை வச்சிருக்கிறதுல எது அதிகமான பாய்லிங் பாயிண்ட், கொதிநிலையை வச்சிருக்கும்னு கேக்குறாங்க. ஆக்சுவலி ஐ வேல்யூ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பாய்லிங் பாயிண்ட். கரெக்டா, ஐ வேல்யூ அதிகமா இருந்ததுன்னா பாய்லிங் பாயிண்ட்டும் அதிகமா இருக்கும். அப்போ 10 கிராம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 10 கிராம்னு எடுத்துக்கும் போது அதோட மாலிகுலர் மாஸ்னால எல்லாத்தையும் டிவைட் பண்ணணும். ஓகே, பாரு, NaCl ஐ வேல்யூ 2, மொலாரிட்டி கண்டுபிடி. மொலாரிட்டி இங்க எல்லாத்துக்குமே 1 கிலோகிராம் ஆஃப் சால்வெண்ட் எடுத்துக்கோ. 1 கிலோகிராம் சால்வெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா
ஃபர்ஸ்ட் NaCl-க்கு 10 டிவைடட் பை 58.5 சோடியம் குளோரைடோட மாலிகுலர் மாஸ் 58.5. ஓகே, சோ அப்போ இத இப்ப I வேல்யூ I இன்டு எம்னு போடும்போது I வேல்யூ NaCl-க்கு 2 10 கிராம் டிவைடட் பை 58.5 கிராம். கரெக்டா? மல்டிப்ளை பண்ணோம்னா கிடைக்கிற வேல்யூ ஆக்சுவலி இங்க 20 டிவைடட் பை 58.5 அப்படின்னு வரும். ஓகே, NaCl-க்கு KCl-க்குன்னு போடும்போது அதே போல 20 டிவைடட் பை 74.5ன்னு வரும். சுகருக்கு ஏன்னா KCl-ஓட மாலிகுலர் மாஸ் 74.5, சோ 74.5ன்னு வரும். சுகருக்கு I வேல்யூ 1 10 கிராம் டிவைடட் பை சுகர்னா 342 342 சுக்ரோஸ் தானே, சுக்ரோஸ் தான் சுகர்னு சொல்றோம். அப்போ 342 10 டிவைடட் பை 342. இங்கேயுமே அதே 20 டிவைடட் பை 342 அப்படின்னு வரணும். ஆக்சுவலி இந்த இடத்துல கொடுத்துருக்க வேல்யூஸ் தப்பா கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் பார்த்துக்கோ. இந்த இடத்துல கொடுத்துருக்க கால்குலேஷன்ஸ். ஓகே, சோ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா, நீ கால்குலேஷன்ஸ் இதுக்கு மட்டும் செக் பண்ணு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா, I வேல்யூ ஒவ்வொன்றுக்கும் தெரியும். அந்த I வேல்யூ கூட நீ அதோட மொலாரிட்டி எல்லாத்துக்குமே ஒவ்வொரு லிட்டர்னு ஒவ்வொரு கிலோகிராம்னு எடுத்துக்கோ சால்வெண்ட். சோ எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றுன்னு போடும்போது எதோட வேல்யூ லோவர் வேல்யூவா வருதோ அங்க பாயிலிங் பாயிண்ட் கம்மியா இருக்கும், ஹையர் வேல்யூவா இருக்கிறதுக்கு பாயிலிங் பாயிண்ட் அதிகம். ஓகே, சோ அதை வச்சு இங்க கால்குலேட் பண்ணா ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஏன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும்னா டைரக்டா சிம்பிளா ஒன்னு சொல்லிடுறேன் பாரு. 10 கிராமா டிவைடட் பை 58.5 தான் மாலிகுலர் மாஸ், மேல 20. ரைட்டா? இப்ப இதை டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ உனக்கு ஒரு உனக்கு இந்த இடத்துல கிடைக்கிற வேல்யூ ஒரு பெரிய கம்பேரிட்டிவ்லி மத்ததை கம்பேர் பண்ணும்போது இங்க உனக்கு கிடைக்கிற வேல்யூ பெரிய வேல்யூ. ஏன்னா செகண்ட் ஒன்ல என்ன வரும், 20 டிவைடட் பை 74.5 அப்படின்னு வரும். சுக்ரோஸுக்குன்னு போடும்போது 10 டிவைடட் பை 342. கீழே இருக்கிற நம்பர் பெரிய நம்பரா இருந்தா வர ஆன்சர் சின்ன நம்பரா இருக்கும். அதான டிவிஷன்ல எப்பவுமே பாக்குறோம். அடுத்தது லாஸ்டா குளுக்கோஸ், அதே போல 10 டிவைடட் பை 180ன்னு வருமா? இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ண அப்படின்னா உனக்கு இருக்கிறதுலயே அதிகமான வேல்யூவை எது கொடுக்கும்னா NaCl தான் கொடுக்கும். ஸோ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, அடுத்தது 64 ஸ்டேட்மெண்ட் 1. சின்ஸ் fluorine is more electronegative than nitrogen, the net dipole moment of NF3 is greater than NH3. நைட்ரஜனை விட புளோரின் அதிக எலக்ட்ரான் கவர்ச்சி தன்மை கொண்டிருப்பதால் NF3-யின் நிகர இருமுனை திருப்புத்திறன் NH3-ஐ விட அதிகமாக உள்ளது. ஆக்சுவலி அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு இல்ல. ஏன் தப்பு? ஏன்னா NF3-க்கு தான் வந்துட்டு கம்மியா இருக்கும், NH3-க்கு அதிகமா இருக்கும் இல்லையா? ஏன்னா NF3-ன்னு எடுத்தோம்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். ஆப்போசிட் டைரக்ஷன் வரும்போது எனக்கு அந்த இடத்துல இங்க புளோரின் வரக்கூடாது, லோன் பேர். NH3னா இந்த மாதிரி இருக்குமா? இப்ப இங்க எனக்கு நைட்ரஜன்ல எல்லாமே ஒரே டைரக்ஷன்ல போகும், அதனால அதுக்கு அதிகம்னு சொல்லியிருப்போம். தட் இஸ் அம்மோனியாவில NH3ல. ஆனா NF3ல மேலையும் இழுக்கும், கீழே இருக்கிற 3 புளோரினும் இழுக்கும், ஆப்போசிட்டா இருக்கிறதுனால அங்க கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகே, சோ அப்ப இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டே தப்பு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாரு, இதெல்லாம் நம்ம நோட்ஸ்ல எழுதியிருக்கோம், எல்லாமே நோட்ஸ்ல டீடைல்டாவே எழுதியிருப்போம். ரெண்டாவதுல in NH3 the orbital dipole due to lone pair and dipole moment of NH bond are opposite direction. ஆக்சுவலி அந்த லோன் பேரோட டைப்போலும் லோன் பேர் தனித்த இரட்டையோட இருமுனையும் NH-ஓட இருமுனையும் எல்லாம் ஒரே டைரக்ஷன். இப்பதானே வரைஞ்சு காட்டினேன், எல்லாம் ஒரே பக்கமா இருக்கும். ஆனா இவங்க ஆப்போசிட் கொடுத்துருக்கான். அப்ப அதுவும் தப்பு. 1ம் தப்பு, 2ம் தப்பு. ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். ஓகே, இதுக்கு நோட்ஸ் பாடுறா, கிளாஸ் நோட்ஸ்ல எழுதியிருப்போம், தெளிவாவே எழுதியிருப்பேன், டயக்ராம் வரைஞ்சு பாரு. அடுத்தது 65ல ஒரு அல்கைன் கொடுத்திருக்காங்க, HgSO4 H2SO4. கண்டிப்பா வாட்டர் போய் ஆட் ஆகுமா? வாட்டர் போய் ஆட் ஆச்சுன்னா கிடைக்கிற காம்பவுண்ட் ஃபர்ஸ்ட் ஈனால், அந்த ஈனால் மார்க்கோனிகா ரூல், மார்க்கோனிகா விதிப்படி போய் ஆட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஈனால், அப்புறமா டாட்டோமெரைசேஷன் நடக்கும், மாற்றியமாதல் நடந்து ஈனால் கீட்டோனா மாறும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? கீட்டோயினால் டாட்டோமெரிசம். இது எக்ஸாம்பிள் நம்ம கிளாஸ்ல எழுதியிருக்கோம்.
அடுத்தது இத நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னு பாரு, இத PCl5 கூட போடுறாங்க. அத PCl5 கூட போடும் போது என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா பாரு, கீட்டோனை எடுத்து PCl5 கூட போடும் போது இந்த CO ரெண்டும் வெளியே போயிட்டு, இந்த CO சாரி அந்த O வெளியே போயிட்டு 2 குளோரின் வந்து ஆட் ஆகுது. ஓகே, 2 குளோரின் ஆட் ஆயிட்டு POCl3 வெளியே போயிடுது. இதான் ஆன்சரு. ஸோ ஆன்சர் இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். கீட்டோன் இது பாரு, இது புது ரியாக்ஷன். கீட்டோன் கூட PCl5 போடும்போது அந்த கீட்டோன்ல இருக்கிற O வெளியே போயிட்டு 2 குளோரின் வந்து ஆட் ஆகும்போது புது ரியாக்ஷன். அதை பார்த்துக்கோ. ஓகே, ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு புது ரியாக்ஷன் பார்த்துக்கிட்டே வா. அடுத்தது 66. இங்க 20.27 கிராம் பென்சின் 0.2965 கிராம் பென்சாயிக் ஆசிட்ல டிசால்வ் ஆகுது, ஃப்ரீஸ் பண்ணிருக்கா. தட் இஸ் உறையுதுன்னு சொல்றாங்க. எவ்வளவு டெம்பரேச்சர்ல ஃப்ரீஸ் ஆகுதுன்னா 0.317 டிகிரி செல்சியஸ்ல உறையுது, ஃப்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகே, தட் இஸ் பென்சீனோட விட கம்மியான டெம்பரேச்சர்ல ஃப்ரீஸ் ஆகுது, உறையுது அப்படின்னா. அது இல்லாம பென்சாயிக் ஆசிட் பென்சீன்ல டைமர் ஆகுது, இருப்படி ஆகுது அப்படின்னா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. தட் இஸ் ஆல்பாவோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. கொஸ்டின் பாரு தமிழ்ல 0.2965 கிராம் ஆஃப் பென்சாயிக் ஆசிட் 20.27 கிராம் பென்சீன்ல பென்சீனோட ஃப்ரீசிங் பாயிண்ட விட கம்மியா ஃப்ரீஸ் ஆகுது, உறையுதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த பென்சீன்ல பென்சாயிக் ஆசிட் ஒரு டைமரா இருக்கு, இருப்படியா இருக்கு அப்படின்னா அதோட டிகிரி ஆஃப் அசோசியேஷன் இணைதல் வீதம் என்ன, இணைதல் வீதம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, சோ இப்ப இந்த இடத்துல நம்ம ஃப்ரீஸ் ஃபர்ஸ்ட் இணைதல் வீதம் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ஆல்பா கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஆல்பா இஸ் ஈக்குவல் டு I-1 டிவைடட் பை 1/n-1. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஐ வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த ஃப்ரீசிங் பாயிண்ட் எல்லாம் வச்சு ஐ வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த ஐ வேல்யூவை வச்சு ஆல்பா கண்டுபிடிக்கணும். இதான் கான்செப்ட். ஓகே, சோ ஐ வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா பாரு, ஃபார்முலா டெல்டா டிஎஃப் ஃபார்முலா தெரியும்ல, அந்த டெல்டா டிஎஃப் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்றோம், அவ்வளவுதான். ஓகே, டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் பென்சீனோட ஃப்ரீசிங் பாயிண்ட் விட பென்சீனோட உறைநிலையில இருந்து 0.31 டிகிரி செல்சியஸ்னா அப்ப நார்மலா பென்சீன்ல இருந்து குறைஞ்சிருக்கு. அப்ப டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் 0.317 டிகிரி செல்சியஸ், 0.317 டிகிரி செல்சியஸா இருக்கும். ஓகே, சோ அது கரெக்ட் தான். அப்ப அந்த இடத்துல டெல்டா டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டு கேஎஃப் இன்டு எம். அப்போ ஐயோட வேல்யூ வேணும் அப்படின்னா டெல்டா டிஎஃப் டிவைடட் பை கேஎஃப் இன்டு எம். டெல்டா டிஎஃப் ஓட வேல்யூ அண்ட் தென் கேஎஃப் ஓட வேல்யூ, மொலாலிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். கொடுத்திருக்கிற மாச வச்சு மொலாலிட்டி கண்டுபிடிச்சு சப்ஸ்டியூட் பண்ணனா ஃபைனல் ஆன்சர் நமக்கு ஐயோட வேல்யூ 0.52ன்னு கிடைக்கும். ஓகே, அடுத்தது இத டைமர்ல போடணும். தட் இஸ் ஐயோட வேல்யூ கண்டுபிடிச்சா அடுத்து ஆல்பாவோட வேல்யூ கண்டுபிடிச்சனால ஆல்பா இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா இதுதான், சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்றோம். ஓகே, கால்குலேட் பண்ணி போடு. கால்குலேட் பண்ணி போட்டா ஆன்சர் 96.84. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் 67வது क्वेश्चन பாரு. 67ல the linear combination of atomic orbitals, that is LCAO, இந்த வேர்டும் கொடுப்பாங்க கொஸ்டின்ல. சோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோ. LCAO, linear combination of atomic orbitals to form molecular orbitals takes place only when the combining atomic orbitals. atomic orbitals combine ஆகிறதுனால தான் மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் ஃபார்ம் ஆகும்னு சொல்லி பார்த்திருக்கோம் இல்லையா, அதான் கொடுத்துருக்காங்க. அணு ஆர்பிட்டால்களின் நேரியல் சேர்க்கை மூலம் மூலக்கூறு ஆர்பிட்டால்கள் உருவாகும் நிகழ்வானது இணையும் அணு ஆர்பிட்டால்கள் பின்வரும் பண்புகளை கொண்டிருக்கும் போது மட்டுமே நிகழும். எந்தெந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நடக்கும் அப்படின்னா, ஒண்ணு, கண்டிப்பா சேம் எனர்ஜி இருக்கணும். ஏன்னா 1s ஆர்பிட்டாலும் 1s ஆர்பிட்டாலும் எடுத்துக்கிட்டாதான் சேரும். 1sஐயும் 2sஐயும் எடுத்துக்கிட்டா சேருமா அப்படின்னா அது சேராது. ஓகே, 1sம் 1sம் சேர்ந்தாதான் சிக்மா 1s சிக்மா ஸ்டார் 1sன்னு ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ கண்டிப்பா எடுத்துக்கிற 2 ஆர்பிட்டாலுக்கும் சம ஆற்றல் இருக்கணும், ஒரே மாதிரியான ஆற்றல் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். செகண்ட் ஒன், ஹாவ் மினிமம் ஓவர்லாப், குறைந்தபட்ச மேற்பொருந்துதல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல குறைந்தபட்ச மேற்பொருந்துதல்ங்கிறது இனக்கலப்புக்கு தான் நடக்கணும். ஓகே, ஹைபிரிடைசேஷனுக்கு தான் நடக்குமே தவிர இந்த அட்டாமிக் ஆர்பிட்டல் கம்பைன் ஆகிறதுனால மாலிகுலர் ஆர்பிட்டல் ஃபார்ம் ஆகிறது வந்துட்டு அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஓகே, இந்த மினிமம் ஓவர்லாப் மேக்சிமம் ஓவர்லாப், அப்படியே ஓவர்லாப்பிங் இருந்தாலும் அப்படியே ஓவர்லாப்பிங் நடந்தாலும் 2 அட்டாமிக் ஆர்பிட்டால் கம்ப்ளீட்டா ஓவர்லாப் ஆகிறதுனாலதான் மாலிகுலர் ஆர்பிட்டல் ஃபார்ம் ஆகும்.
ஓகே, ரெண்டு ஆட்டம் கம்ப்ளீட்டா சேர்ந்தாதான் மாலிகுல், ரெண்டு அணுக்கள் முழுவதுமா ஒன்னோட ஒண்ணு சேர்ந்தாதான் மூலக்கூறு. அப்ப ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டால் முழுவதுமா மேற்பொருந்தினாதான் மூலக்கூறு ஆர்பிட்டால் ஃபார்ம் ஆகும். ரெண்டு அணு ஆர்பிட்டால்கள் ஓவர்லாப்பிங் கம்ப்ளீட்டா நடந்தாதான் மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்ப இந்த இடத்துல மினிமம் ஓவர்லாப்பிங் இருக்கக்கூடாது, அது மேக்சிமம் ஓவர்லாப்பிங்கா இருக்கணும், அதிகபட்ச மேற்பொருந்துதலா இருக்கணும். அப்ப அது தப்பு அந்த ஸ்டேட்மெண்ட். அடுத்தது தேர்ட் ஒன், சேம் சிமெட்ரி அபவுட் மாலிகுலர் ஆக்சிஸ். ஆஃப்கோர்ஸ் பிஎக்ஸும் பிஎக்ஸும் சேர்ந்தாதான் ஃபார்ம் ஆக முடியும், மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபார்ம் ஆகும். பிஎக்ஸும் பிஒய்யும் சேர்ந்தா வருமா சார்னா வராது. ஓகே, அப்போ எடுத்துக்கிற ரெண்டு ஆர்பிட்டாலுக்கும் சேம் ஆக்சஸ் இருக்கணும், ஒரே மாதிரியான அச்சு இருக்கணும், அது கரெக்ட். ஓகே, சேம் சிமெட்ரி இருக்கணும், சி கரெக்ட். அடுத்து டி, டிஃபரண்ட் சிமெட்ரி. கண்டிப்பா வெவ்வேறு அச்சா இருந்ததுன்னா, வேற வேற சீர்மையா இருந்ததுன்னா அது கண்டிப்பா வராது, அப்ப அது தப்பு. அப்போ ஏவும் சியும் மட்டும்தான் கரெக்ட், ஏவும் சியும்னா ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன், அவ்வளவுதான். ஓகே, அடுத்தது ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ரீசன் பார்த்து வச்சுக்கோ. 68, டோட்டல் நம்பர் ஆஃப் அல்கீன்ஸ் பாசிபிள் பை dehydrobromination of 3-bromo-3-cyclopentyl hexane using alcoholic KOH. ஆல்கஹால் கலந்த KOH ஐ பயன்படுத்தி 3-bromo-3-cyclopentyl hexane ஐ ஹைட்ரோபுரோமின் நீக்கம் செய்வதன் மூலம் பெறக்கூடிய மொத்த அல்கீன்களை எண்ணிக்கை என்ன? இதுதான் வந்துட்டு அந்த ஸ்ட்ரக்சர். ஓகே, 3-bromo-3-cyclopentyl ஹெக்சேன். இதுல ஆல்கஹாலிக் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒன்னு பாரு, சிஸ்ட்ரான்ஸ் அல்கீன் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அடுத்தது செகண்ட் அல்கீன். இது எங்க மொத்தம் பீட்டா கார்பன்ல இருக்க ஹைட்ரஜன் வெளியே போகணும். இங்க மொத்தம் 3 பீட்டா ஹைட்ரஜன் இருக்கா, எத்தில் இருக்கிற பக்கம் இது ஒரு பீட்டா ஹைட்ரஜன், ப்ரோபைல் இருக்கிற பக்கம் ஒரு பீட்டா ஹைட்ரஜன், இந்த ரிங்கில் இருக்கிற ஒரு பீட்டா ஹைட்ரஜன், மொத்தம் 3 பீட்டா ஹைட்ரஜன் இருக்கு. அந்த 3 பீட்டா ஹைட்ரஜன்ல இருந்தும் ஒவ்வொன்னும் வெளியே போயிட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட். ஓகே, மொத்தம் 3 ப்ராடக்ட் ஆச்சா. அது இல்லாம சிஸ்ட்ரான்ஸ பேஸ் பண்ணியும் ப்ராடக்ட் கொடுத்திருக்காங்க. ஓகே, அது இல்லாம சிஸ்ட்ரான்ஸ வச்சு எழுதும் போது ஒண்ணுல வந்துட்டு 2ல சிஸ்ட்ரான்ஸ் இருக்கும், அந்த ரிங்ல வெளியே போற ஹைட்ரஜன் மட்டும் சிஸ்ட்ரான்ஸ் இருக்காது, மத்த 2க்குமே சிஸ்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த சிஸ்ட்ரான்ஸ்ல சிஸ்ட்ரான்ஸ் ஆல்ரெடி நம்ம எழுதுனது ஈயால எழுதி இருக்கிற ஒண்ணு இன்னொன்னோடது ஈஆர் தான், இன்னொரு இசட் கிடைக்கும். அப்போ 2 இசட் 2 இசட்னு மொத்தம் 4, ஒரு ரிங்ல இருந்து வெளியே போறது ஒண்ணு, மொத்தம் 5. மொத்தம் 5 அல்கீன்ஸ் ஃபார்ம் ஆகும், பாசிபிள் அல்கீன். ஓகே, நீ நார்மலா எழுதுனா 3ன்னு போட்டிருப்ப, சிஸ்ட்ரான்ஸ கன்சிடர் பண்ணாம போட்டிருப்ப, அங்க சிஸ்ட்ரான்ஸ கன்சிடர் பண்ணி மொத்தமா தான் போடணும். ஓகே, சிஸ்ட்ரான்ஸ் கன்சிடர் பண்ணாம போட்டுறாத, தப்பா போயிடும். ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். அடுத்தது 69, லீச்சார்ட்லே பிரின்சிபல் படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ரியாக்ஷன்ல பாரு, இங்க 4300 கிலோ கேலரிஸ்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, அப்ப 4300 கிலோ கேலரிஸ் இங்க மைனஸ்ல இருக்குடா. ஈக்குவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடு. N2 plus O2 gives 2NO பிளஸ் 4300 கிலோ கேலரி, சாரி 43200, சாரி 43200 கிலோ கேலரின்னு கொடுத்திருந்தாங்கன்னா அது எக்ஸோதெர்மிக். ப்ராடக்ட் சைடு பிளஸ்ல எனர்ஜி கொடுத்திருந்தாங்க, ஆற்றல் கொடுத்திருந்தாங்கன்னா அது எக்ஸோதெர்மிக், வெப்ப உமிழ்வினை. அது மைனஸ்ல 4300 கொடுத்திருக்காங்கன்னா அது எண்டோதெர்மிக். இங்க பிளஸ்ல 43200 கொடுக்கல, மைனஸ்ல 43200 கொடுத்திருக்காங்க. மைனஸ்ல 43200 அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா அப்ப அது எண்டோதெர்மிக்னு அர்த்தம். ஓகே, இங்க பிளஸ்ல இல்லாம மைனஸ்ல இருக்கு, இங்க பிளஸ்ல இல்லாம மைனஸ்ல இருக்கிறதுனால அது எண்டோதெர்மிக், வெப்ப கொள்வினைன்னு சொல்றோம். எண்டோதெர்மிக் வெப்ப கொள்வினையா இருந்ததுன்னா நமக்கு NOவோட வேல்யூ எப்ப அதிகமாகும்னா டெம்பரேச்சரை கொடுக்க கொடுக்க, வெப்பநிலை நிறைய கொடுக்க கொடுக்க ப்ராடக்ட் நிறைய ஃபார்ம் ஆகுமா. அப்ப டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும் போது NO அதிகமாகும். ஓகே, அப்ப இங்க கொஸ்டின்ல பாரு, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும் போது என்ன ஆகும்னு கேக்குறாங்க. எனக்கு நிறைய NO ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இதே இடத்துல சப்போஸ் 2NO பிளஸ் 43200 கொடுத்திருந்தாங்கன்னா அதுக்கு ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் வந்திருக்கணும். ஆனா இங்க மைனஸ் 43200 கொடுத்ததுனால இது எண்டோதெர்மிக், வெப்ப கொள்வினை. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, அடுத்தது 70,
எதுல மேக்சிமம் டைபோல் இருக்கும்னு கேக்குறாங்க. மேக்சிமம் டைபோல் மொமெண்ட் அதிகபட்ச இருமுனை திருப்புத்திறன் கொண்டதுன்னு பார்த்தா அம்மோனியாவையும் NF3யும் கம்பேர் பண்ணும்போது அம்மோனியாவுக்கு தான் அதிகம்னு பார்த்திருக்கோம். இப்பதான் பார்த்தோம். PF5னு பார்த்தா அது ட்ரைகோனல் பைபிரமிடல், முக்கோண இருபிரமிடு, எல்லா பக்கமும் ஈக்குவல் ஆயிடும், ஜீரோன்னு ஆயிடும், அது வராது. CH4க்கு எல்லா பக்கமும் ஈக்குவல், ஆப்போசிட், மேல கீழே ரெண்டு பக்கமும் ஆப்போசிட்டா இருக்கும், அப்ப அதுவும் ஜீரோ. அப்ப எல்லாத்துக்குமே ஜீரோனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். ஓகே, செகண்ட் ஒன் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. பட் அம்மோனியாவையும் NF3யவும் கம்பேர் பண்ணும்போது அம்மோனியாக்கு அதிகமா இருக்கும், NF3க்கு கம்மியா இருக்கும், அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது 71. எது மெத்தில் சைக்ளோஹெக்சைல் ஈத்தர்? அது என்ன சார் மெத்தில் சைக்ளோஹெக்சைல் ஈத்தர் அப்படின்னா, ஒரு பக்கம் மெத்தில் குரூப் இருக்கணும், இன்னொரு பக்கம் சைக்ளோஹெக்சைல் குரூப் இருக்கணும். இதுதான் வந்துட்டு மெத்தில் சைக்ளோஹெக்சைல் ஈத்தர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதுல எது பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. வில்லியம்சன் சிந்தசிஸ் தானே. வில்லியம்சன் சிந்தசிஸ்ல எது பெஸ்ட் சாய்ஸா இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் தான். செகண்ட் ஒன் வராதா சார் அப்படின்னா, செகண்ட் ஒன்ல இங்க செகண்டரி அல்கைல் ஹாலைடு இருக்குப்பா, ஈரிணைய அல்கைல் ஹாலைடு. ஈரணைய அல்கைல் ஹாலைடு இருந்தா எலிமினேஷன் நடக்க பாசிபிள் இருக்குல்ல, நீக்க வினை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அப்ப செகண்ட் ஆப்ஷன் வராது. ஆல்கஹால் கூட மெத்தில் அயோடைடு போட்டா நோ ரியாக்ஷன், அல்காக்சைடு கூட தான் போடணும், ஆல்கஹால் கூட போடக்கூடாது. ஃபோர்த் ஒன்லயும் ஆல்கஹால் கூட அயோடைடு போடக்கூடாது, அப்ப அதுவும் தப்பு. சோ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஈஸியான ரியாக்ஷன் தான் வில்லியம்சன் சிந்தசிஸ். ஆக்சுவலி இங்க சொல்யூஷன்ல வந்துட்டு உள்ள ரிங்கு கொடுத்துருக்காங்க, அது ரிங்கு வரக்கூடாது, அது தப்பா கொடுத்துருக்காங்க. அடுத்தது 72. எதுல வந்துட்டு இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங், மூலக்கூறுக்குள்ளே நிகழும் ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்குன்னா ஆர்த்தோநைட்ரோபினால் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், வேற எதுலயும் கிடைக்காது. மற்றது எல்லாத்துலயுமே இன்டர்மாலிகுலர், மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட ஹைட்ரஜன் பிணைப்பு, ஆர்த்தோநைட்ரோபினால மட்டும்தான் மூலக்கூறுக்குள்ளே நிகழும் ஹைட்ரஜன் பிணைப்பு. அடுத்து 73. 73ல எல்லாத்தோட E0 வேல்யூவும் கண்டுபிடிச்சு, இ செல்லோட வேல்யூ கண்டுபிடிச்சு போடணும். EMF வேல்யூ கொடுத்திருக்கிற கான்சன்ட்ரேஷனுக்கு. ஆக்சுவலி இந்த இடத்துல நீங்க தெளிவா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ. நான் இதுக்கு ஒரு கண்டிஷன் ஒண்ணு கொடுத்தேன், ஒரு கான்செப்சுவல் டாபிக் ஒண்ணு கொடுத்திருப்பேன். ஐ திங்க் ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், இ செல்லோட வேல்யூ என்ன ஆகும், ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கமா? ஓகே, அப்ப இதுல ரியாக்டன்ட் அதிகமாகும் போது, தட் இஸ் ரியாக்டன்ட் மீன்ஸ் ஆனோட் ஆக்சிடைஸ் ஆகிறது. ஓகே, ஆக்சிடைஸ் ஆகிறதோட கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருந்ததுன்னா ரியாக்டன்ட் ப்ராடக்ட் ரெடியூஸ், இல்ல மாத்தி சொல்றேன், ரெடியூஸ் ஆகிறது. ஓகே, ஃபர்ஸ்ட் ரெடியூஸ் ஆகிறதோட கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருந்துச்சுன்னா இ செல்லோட வேல்யூவும் அதிகம். ஓகே, இதே ஆக்சிடைஸ் ஆகிறதோட கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருந்தா இ செல்லோட வேல்யூ கம்மி. ரைட்டா? ஏன்னா ரியாக்டண்டா நமக்கு அவங்க ஃபார்முலா எழுதும் போது 0.059 டிவைட் பை n log ஆஃப் ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட். அப்ப ப்ராடக்ட்னா இங்க ஆக்சிடைஸ் ஆகிறது அதிகமா இருந்தா இ செல் கம்மியா இருக்கும், ரெடியூஸ் ஆகிறது அதிகமா இருந்தா இ செல் அதிகமா இருக்கும். ஓகே, இந்த கான்செப்டை வச்சுதான் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிருக்கோம். இங்க கொஸ்டின்ல பாரு கான்சன்ட்ரேஷன் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. சோ எல்லாத்தோட கான்சன்ட்ரேஷனையும் வச்சு இதுக்கு நீ கால்குலேட் பண்ணி போடு. ஓகே, கால்குலேட் பண்ணி செக் பண்ணி பாரு. டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு நீ நேர்ல வரும்போது இதை கேட்டுக்கும். ஓகே, கான்செப்ட் இது புரிஞ்சுதுன்னா போதும், இதை வச்சு இதை சால்வ் பண்ணி போட்டுக்கலாம். சோ இதை மட்டும் பாரு, உனக்கு அதுவும் மீறி புரியலன்னா எங்கிட்ட எடுத்துட்டு வந்து கேளு, இதை நான் சொல்றேன். ஓகே, அடுத்தது 74. புரோமின் வாட்டர் சேஞ்சஸ் குளுக்கோஸ் டு குளுக்கோனிக் ஆசிட். புரோமின் நீர் குளுக்கோஸ குளுக்கோனிக் அமிலமா மாத்துது. ரீசன், புரோமின் வாட்டர் மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். புரோமின் நீர் ஒரு வலிமை குறைந்த ஆக்சிஜனேற்ற காரணி. ரெண்டுமே கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனும் கூட இல்லையா? சோ இது நம்ம கிளாஸ் நோட்ஸ்ல எழுதியிருக்கோம், இது கரெக்ட், எழுதல புக்ல படிச்சிருக்கோம். அடுத்தது 75 லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி. இது ஆல்ரெடி இதே போல ஒரு கொஸ்டின் நம்ம ஒரு எக்ஸாம்ல பாத்துட்டோம்னு நினைக்கிறேன். இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன். ஓகே, ரியாக்ஷன் இதுதான். பிபி கூட H2SO4 போடும்போது PbSO4 கன்வெர்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருப்போம். இதே ரிவர்ஸ் ரியாக்ஷன் ரீசார்ஜா இருந்தா அது அப்படியே ஆப்போசிட்ல நடக்கும்னு சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கா?
அதான். அடுத்தது 76. which of the following complex is homoleptic? homolepticனா ஒரே மாதிரியான லிகாண்ட் உள்ள இருக்கணுமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தானே ஒரே மாதிரியான இனியா உள்ள இருக்கு. ஒரு படித்தான அணைவுனா இதுதான். ஓகே, சோ ஒரே மாதிரியான லிகாண்ட் உள்ள இருக்கணும், ஒரே வகையான இனி, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது 77. which of the following compound will not be soluble in sodium bicarbonate? sodium bicarbonateங்கிறது NaHCO3 NaHCO3 கூட எது கரையாதுன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலி கரையாது மீன்ஸ் என்னன்னா அது கூட ரியாக்ட் பண்ணாதுன்னு அர்த்தம். ஓகே, வினை புரியாதுன்னு அர்த்தம். வினை புரிஞ்சா கரையும், வினை புரியலனா கரையாது. சோ இப்ப இங்க NaHCO3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே அது கூட கரையணும்னா எடுத்துக்கிற ஆசிட் ஒரு ஸ்ட்ராங் ஆசிடா இருக்கணும். ஓகே, NaHCO3 சோடியம் பைகார்பனேட் கூட வினை புரியணும், ரியாக்ட் ஆகணும், கரையணும், சாலிபிள் ஆகணும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற ஆசிட் ஸ்ட்ராங் ஆசிடா இருந்தாதான் அது கரையும். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், அது டிசால்வ் ஆகும். பிராக்டிகலையும் கூட நான் ஒரு டாபிக்ல சொன்னேன்னு நினைக்கிறேன். 2,4,6 ட்ரைப்ரோமோ ட்ரைநைட்ரோஃபினால்னா 3 NO2 இருக்கும், -I குரூப் அதிகம், அதனால ஸ்ட்ராங் ஆசிட். செகண்ட் ஒன் பென்சாயிக் ஆசிட். ஃபீனாலை விட பென்சாயிக் ஆசிட் ஸ்ட்ராங் இல்லையா? கார்பாக்சிலிக் ஆசிட் எல்லாமே NaHCO3 கூட ரியாக்ட் பண்ணும். ஓகே, பென்சாயிக் ஆசிட்ல COOH குரூப் இருக்கு, கார்பாக்சிலிக் ஆசிட் எல்லாமே கரையும், அதனால செகண்ட் ஒன் கரெக்ட். தேர்ட் ஒன் நைட்ரோஃபினால், ஆர்த்தோ நைட்ரோஃபினால் ஒரே ஒரு NO2 தான் இருக்கு, அதுவும் ஒரு வீக் ஆசிட், வலிமை குறைந்த அமிலம். ஏன்னா இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட், மூலக்கூறுக்குள்ளே நிகழும் ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்கும், அப்ப அது அவ்வளவு சீக்கிரம் H+ கொடுக்காது, அப்ப அது வீக் ஆசிட், வலிமை குறைந்த அமிலமா இருக்கும். அப்ப இது வீக், தேர்ட் ஒன் வராது, ஆன்சர் தப்பு. ஃபோர்த் ஒன் பாரு, பென்சீன் சல்போனிக் ஆசிட். ஆக்சுவலி எப்படி கார்பாக்சிலிக் ஆசிட் ஒரு ஸ்ட்ராங் ஆசிட்னு சொல்றோமோ, ஒரு வலிமை குறைந்த அமிலம்னு சொல்றோமோ, அதே போல சல்போனிக் ஆசிட் SO3H இருக்கிறதும் ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் தான், வலிமை குறைந்த அமிலம் தான். COOH இருந்தா ஸ்ட்ராங், அதே போல SO3H இருந்தாலும் ஸ்ட்ராங். ஓகே, சோ அப்போ 3 ஸ்ட்ராங் இருக்கு, 1 2 4 3மே ஸ்ட்ராங், தேர்ட் ஒன் மட்டும் வீக். சோ ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். ஓகே, இந்த கான்செப்ட் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கும். அடுத்தது 78. ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ்னா ஆரோட வேல்யூ, அசிட்டிக் ஆசிடுக்கு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க 250 ஓம். when measured in a cell constant 1.15 centimeter inverse, 1.15 centimeter inverse இருக்கும் போது, செல் கான்ஸ்டன்ட் இருக்கும் போது 0.1 நார்மாலிட்டி அசிட்டிக் ஆசிடோட ரெசிஸ்டன்ஸ் மின் தடை ரெசிஸ்டன்ஸ் 250 ஓம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சமான கடத்துத்திறன் பாரு, 1.15 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் என்ற மின்கல மாறிலியில் அளவிடப்படும் போது 0.1 நார்மாலிட்டி அசிட்டிக் அமில கரைசலின் மின் தடை 250 ஓம் ஆகும். 0.1 நார்மாலிட்டி அசிட்டிக் அமிலத்தின் சமான கடத்துத்திறன் என்ன? சமான கடத்துத்திறன் அப்படின்னா ஃபார்முலா என்ன? லாம்டா EQ is equal to kappa into lambda EQ is equal to kappa into 1000 divided by normality of formula. மோலார் கண்டக்டன்ஸ், மோலார் கடத்துத்திறனா இருந்தா மொலாரிட்டி, அதே ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் சமான கடத்துத்திறனா நார்மாலிட்டி. ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். கப்பாக்கு பதிலா ஃபார்முலா என்ன போடலாம்? 1/r into L/A போட்டுக்கலாமா? L/A ஓட வேல்யூ 1.15 கொடுத்துட்டாங்களா? 1/r 1/250 போட்டுக்கலாமா? எல்லாத்தையும் கேன்சல் பண்ணு, கேன்சல் பண்ணா ஃபைனல் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும். ஓகே, ஃபார்முலா இதுக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்டா, ஃபார்முலாவை பார்த்து கால்குலேட் பண்ணி போடு. 46 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, சென்டிமீட்டர் இன்வர்ஸ்ல கேட்டிருக்காங்க பாரு, அதுவும் சப்போஸ் மீட்டர் ஸ்கொயர்ல கேட்டிருந்தாங்கன்னா அங்க கீழே 1000 போட்டிருக்கணும், இங்க சென்டிமீட்டர்ல கேட்டதுனால மேல 1000 போட்டிருக்கோம், அவ்வளவுதான். ஓகே, அடுத்தது 79. CONH3 6 times 3 plus COF6 3 minus. CONH3 6 times 3 plus மற்றும் COF6 3 minus ஆகியவை முறையே இவ்வாறு அழைக்கப்படுகிறது. எவ்வாறு அழைக்கப்படுகிறது? NH3ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் லிகாண்டா, வலிமை மிக்க இனியா? ஸ்ட்ராங் லிகாண்டா இருந்தா அன்பேர்ட் எலக்ட்ரானை பேர் பண்ணுமா? இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுமா? உள்ள ஆர்பிட்டால் அணைவுகளை உருவாக்குமா? 1. COF6 பாரு, அது இல்லாம இந்த இடத்துல ஸ்ட்ராங் லிகாண்டா இருந்ததுன்னா கோபால்ட் இங்க 3+ பா, கோபால்ட் 3+னா 3d6, 3d6னா அன்பேர்ட் எலக்ட்ரான் எல்லாத்தையும் பேர் பண்ணிடுச்சுன்னா அப்ப அங்க சுழற்சி எல்லாமே சேர்ந்து இருக்கும். கரெக்டா எல்லா எலக்ட்ரானும் அன்பேர்ட் எலக்ட்ரான் எதுவும் இருக்காது, எல்லாம் ஜோடி ஜோடியா இருக்கும். அப்ப அந்த இடத்துல
அது இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் 1, உள் ஆர்பிட்டால் அணைவுகள் 1. ரெண்டாவது சுழற்சி இணைவு அணைவு. ஓகே, பட் ஸ்பின் பேர்டு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா எல்லா தனித்தனி சுழற்சியும் ஒன்னா சேர்ந்து இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ரெண்டு எலக்ட்ரான் ஜோடி சேர்ந்திருக்கு, எல்லாம் பேர்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது செகண்ட் COF6 3- அதே காம்ப்ளெக்ஸ் தான், பட் ஆனா இந்த இடத்துல எனக்கு அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் வரும். கரெக்டா, வெளி ஆர்பிட்டால் அணைவு. ஏன்னா ஃப்ளூரின் வந்துட்டு ஒரு வீக் லிகாண்டு, அன்பேர்ட் எலக்ட்ரான பேர் பண்ணாது. அப்ப அந்த இடத்துல எனக்கு சுழற்சி இருக்கும் இல்லையா? அப்போ செகண்ட் ஒன்ல சுழற்சி, ஃபர்ஸ்ட் ஒன்ல CONH3 சுழற்சிகள் இருக்காது, எல்லாமே பேர்டா இருக்கும், எல்லாமே இணைவா இருக்கும். செகண்ட் ஒன்ல எனக்கு சுழற்சி இருக்கும், அப்ப அது ஸ்பின் ஃப்ரீ காம்ப்ளெக்ஸ், சுழற்சி சாரா அணைவு. ஆக்சுவலி அது சுழற்சி சார் அணைவு அப்படின்னு வரணும். அந்த இடத்துல எல்லாத்துக்குமே சுழற்சி இருக்கும். ஓகே, சோ சுழற்சி சார் அணைவு அப்படின்னு வரணும். சோ செகண்ட் ஆப்ஷன் ஆன்சர் இதுக்கு. ஓகே, தமிழ்ல மட்டும் அந்த வேர்டு தப்பா இருக்கு. சுழற்சி சாராங்கிறது போல சுழற்சி சார் அப்படின்னு இருக்கணும், அது தப்பா இருக்கு, அதை மட்டும் பார்த்துக்கோ. அடுத்தது 80. Grignard reagent react with the ethanol acetaldehyde and propanone to give. Grignard reagent, Grignard வினைக்காரணி கூட எத்தனால் அசிட்டால்டிஹைடையும் ப்ரோப்பனோனையும் போடும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஃபார்மால்டிஹைடு போட்டா அது பிரைமரி ஓரிணை ஆல்கஹால், வேற எந்த ஆல்டிஹைட போட்டாலும் செகண்டரி ஈரிணை ஆல்கஹால், கீட்டோனை போட்டா டெர்ஷரி ஆல்கஹால் மூவிணை ஆல்கஹால். கரெக்டா? அப்ப ஃபர்ஸ்ட் எத்தனால் கூட போடும்போது செகண்டரி ஆல்கஹால் ஈரிணை ஆல்கஹாலும், ப்ரோப்பனோன் கூட போடும்போது மூவிணை ஆல்கஹாலும். எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஃபோர்த் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன்ல பாரு, ஹையர் ஆல்டிஹைடு வித் எத்தனால், எத்தனால் கூட, எத்தனாலே ஆல்டிஹைடு தான், அது கூட கிரிக்னார்ட போட்டா ஹையர் ஆல்டிஹைடு அதிகமான கார்பன் இருக்கிற ஆல்டிஹைடு கொடுக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி கிரிக்னார்ட் ரியேஜன் கூட ஆல்டிஹைடியோ கீட்டோனா போட்டா ஆல்கஹால் தான் கிடைக்கும், ஆல்டிஹைடு கிடைக்காது. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட் ஒன்ல பாரு, பிரைமரி ஆல்கஹால்னு கொடுத்துருக்காங்க, எத்தனால் கூட செகண்டரி தான் ஃபார்ம் ஆகும், ஈரணை ஆல்கஹால் தான் வரும், ஓரிணைய வராதா, அப்ப அதுவும் தப்பு. தேர்ட் ஒன் ஈத்தர், சம்பந்தமே இல்லாம ஈத்தர் எதுக்கு வந்துச்சுன்னு தெரியல, அப்ப ஈத்தரும் வராது, அதுவும் தப்பு. ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன். அடுத்தது 81. 81ல லிகாண்டோட ஃபீல்டு ஸ்ட்ரென்த், இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? கார்பன் டோனரா இருந்தா அது ஸ்ட்ராங்கு, கார்பனுக்கு அடுத்து நைட்ரஜன் டோனர், நைட்ரஜன் வழங்கும் அணு, அடுத்தது ஆக்சிஜன், அடுத்து ஹாலஜன்ஸ் சொல்லியிருக்கேனா? இப்ப இதுல கார்பன் டோனர் ஆட்டமா இருக்கிறதுனா சயனைடு இருக்கு. ஓகே, அப்ப இருக்கிறதுலே சயனைடுக்கு அதிகம். சயனைடுக்கு அடுத்து எது வரும் அப்படின்னு பாரு. ஓ, ஒரு ஆப்ஷன்ல சயனைடு இருக்கு, மத்த ரெண்டுல சயனைடு இருக்கு, ரெண்டுல சயனைடு இல்ல. அப்ப சயனைடு அதிகமா இருக்கிறதுனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மேபி பாசிபிள். ஆனா அதே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல செகண்டா இருக்கிறத பாரு, புரோமின் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி கார்பனுக்கு அடுத்து நைட்ரஜன் வரணும், ஆனா நைட்ரஜன் இல்ல. அப்ப நைட்ரஜன் அடுத்து ஆக்சிஜன் தானே வரணும், OH தானே வரணும், அங்க BR கொடுத்திருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, சாரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. செகண்ட் ஒன் பாரு, அம்மோனியா சயனைடு, ஃபர்ஸ்ட் சயனைடு தான் வரணும், அப்புறமா தான் அம்மோனியா வரும், அப்ப அதுவும் தப்பு. ஓகே, அடுத்தது தேர்ட் ஒன், அம்மோனியா நைட்ரஜன், அடுத்து ஆக்சிஜன் இருக்கு, அது கரெக்ட். அடுத்த ஹாலஜன்ல புளூரின் புரோமின், அப்ப அது ஃபுல்லாவே கரெக்டா தான் இருக்கும். சோ ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். ஃபோர்த் ஒன்ல பாரு, ஆக்சுவலி அம்மோனியாக்கு அடுத்து புளூரின் தான் வரணும், புளூரினுக்கு அடுத்து புரோமின், அப்புறம் அயோடின். இருக்கிறதுலே வீக் லிகாண்ட்னா அது அயோடின் தான், ஆனா அது அயோடின் இங்க முன்னாடியே கொடுத்து வச்சுட்டாங்க, அது தப்பு. ஓகே, சோ ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். இது CFT ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் நிறமாலை வேதிவரிசை படிச்சா புரியும். அடுத்தது, the technique used to purification of steam volatile water miscible substance is, நீராவி மூலம் ஆவியாகக்கூடிய நீரில் கரையாத பொருள்களை சுத்திகரிக்க பயன்படும் முறை நீராவி காய்ச்சி வடித்தல், ஸ்டீம் டிஸ்டிலேஷன். மேல வேர்டு ஹிண்டே கொடுத்துட்டான், ஸ்டீம்னே கொடுத்துட்டான், அப்ப ஸ்டீம் டிஸ்டிலேஷன் தான், நீராவி காய்ச்சி வடித்தல் தான். அடுத்தது, the orange color of K2Cr2O7 and purple color of KMnO4 is due to. K2Cr2O7 ஆரஞ்சு கலருக்கும் KMnO4 ஊதா நிறத்துக்கும் காரணம் என்னன்னா, கண்டிப்பா DD டிரான்சிஷன் கிடையாது. ஓகே, ஏன்னா DD இடப்பெயர்ச்சி இங்க நடக்கவே நடக்காது. ஏன்னா மேங்கனீஸ் அங்க +7ல இருக்கும், மேங்கனீஸ் +7னா D0, குரோமியம் 6+ இருக்கும், அதுவும் D0. D ஆர்பிட்டால்ல எலக்ட்ரானே இல்ல, எலக்ட்ரானே இல்லைன்னா அப்ப DD டிரான்சிஷன் எங்க இருந்து நடக்கும்? நடக்காது இல்லையா? ஓ, கண்டிப்பா DD டிரான்சிஷன் கொடுத்துருக்கா. 3 ஆப்ஷனும் தப்பு, இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அதான் ஆன்சர். ஓகே, சோ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இது பேசிக்கா புரிஞ்சுக்கிட்டனா ஈஸி. ஓகே, சோ இத பாத்துக்கோ. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் 84.
Which of the following on treatment of hot concentration acidified KMNO4? அமிலப்படுத்தப்பட்ட KMNO4 கூட போடும்போது 2-methyl hexane 1,6 டயோயிக் ஆசிட், டயோயிக் அமிலம் ஒரே ஒரு ப்ராடக்ட். பின்வருவனவற்றில் எது சூடான செறிவூட்டப்பட்ட அமிலத்தன்மை கொண்ட KMNO4 உடன் வினைபுரியும் போது 2-methyl ஹெக்சேன் 1,6 டயோயிக் ஆசிட் அப்படின்னா 1வது கார்பன்லயும் 6வது கார்பன்லயும் COOH இருக்கணும். ஓகே, இப்போ 1வது கார்பன், அதே போல 2வது கார்பன்ல மெத்தில் இருக்கணும். ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கா எடுத்து வச்சு போட்டு பாரு. நான் இங்க ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரா சொல்ற பாரு. இப்ப இந்த ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கோ. இப்ப இந்த ஸ்ட்ரக்சர்ல இங்க உடைச்சா இங்க ஒரு COOH, இங்க ஒரு COOHன்னு ஃபார்ம் ஆகும். இது 1, இது 2, இது 3ன்னு எடுத்தா 3வது கார்பன்ல மெத்தில் வருமா? கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல 3வது கார்பன்ல மெத்தில் வருது, அது தப்பு. ஓகே, அடுத்தது செகண்ட் ஒன்ல பாரு. இங்க பிரேக் பண்ணா இங்க ஒரு COOH, இங்க ஒரு COOH, இது வரவே வராது, அது தப்பு. செகண்ட் ஆப்ஷன் கண்டிப்பா வராது. தேர்ட் ஒன்ல பாரு, இங்க பிரேக் பண்ணா இது ஒரு COOH, இது ஒரு COOH, இது 1வது கார்பன், இது 2வது கார்பன். 2வது கார்பன்ல மெத்தில் இருக்கா? அப்ப 2 மெத்தில் வரும் இல்லையா? அது ஆன்சர் அதுதான், தேர்ட் ஆப்ஷன். ஃபோர்த் ஆப்ஷன் கண்டிப்பா வராது, ஏன்னா அது ஸ்ட்ரெயிட் செயின்ல எனக்கு 6 கார்பன்ல 5 கார்பன் தான் வரும். டபுள் பாண்ட பிரேக் பண்ணா 5 தான் வரும். அதுவும் இல்லாம 2வது கார்பன்ல COOHன்னு வரும், அது வரவே வராது. சோ ஃபோர்த் ஆப்ஷன் கண்டிப்பா வராது, அது விட்டுரு. அப்ப ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். அவ்வளவுதான். இந்த எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி கிளாஸ்ல எழுதியிருக்கோம். வெறும் சைக்ளோஹெக்சீனை மட்டும் போட்டு KMNO4ம் KOHம் போட்டோம் அப்படின்னா அங்க டபுள் பாண்ட் பிரேக் ஆயிட்டு COOHன்னு ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருப்போம். ஓகே, நம்ம எக்ஸாம்பிள் கிளாஸ்ல எழுதியிருக்க எக்ஸாம்பிள் தான். அடுத்தது 85. Alkaline oxidative fusion of MnO2 gives A, which on electrolytic oxidation in alkaline solution produces B. MnO2வின் கார ஆக்சிஜனேற்ற உருகுதல் வினை ஏவை தருகிறது. கார கரைசலில் ஏவை மின்னார் பகுப்பு ஆக்சிஜனேற்றம் செய்யும் போது B ஐ தருகிறது. அப்படின்னா ஏவும் B என்னன்னு கேக்குறாங்க. MnO2 அதை எடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம KOH கூட போட்டோம் அப்படின்னா அது MnO4 2- மாறுமா? மேங்கனேட்டா மாறும். அந்த மேங்கனேட்டை எடுத்து எலக்ட்ரோலிட்டிக் ஆக்சிடேஷன் மின்னார் பகுப்பு ஆக்சிடேற்றம் பண்ணும்போது பெர்மாங்கனேட்டா மாறும் இல்ல. சோ ஆன்சர் வந்துட்டு மேங்கனேட், பெர்மாங்கனேட், செகண்ட் ஆப்ஷன். டி பிளாக் எலமெண்ட்ஸ் கொஸ்டின். அடுத்தது 86. இதுல ஃபர்ஸ்ட் CH3COOH அது கூட PCl5 போடுறாங்க. PCl5 போட்டா ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற OH வெளியே போயிட்டு அதுக்கு பதிலா ஒரு Cl வந்து ஆட் ஆகுமா? CH3COCl அப்படின்னு கிடைக்கும். ரைட்டா? அசைல் குளோரைடு ஃபார்ம் ஆகும். அந்த அசைல் குளோரைடை எடுத்து அது கூட பாரு PHHன்னு கொடுத்திருக்காங்கல்ல. PHHனா அது பென்சீன் அர்த்தம். ஓகே, அந்த PHHங்கிறது பென்சீன். அந்த பென்சீன் கூட AlCl3 போட்டு அது கூட CH3COCl போடுறாங்க. அப்படி போட்டா ஃபிடல் கிராஃப்ட் அசைலேற்றமா? பென்சீன் இருக்கு மேல COCH3 போய் ஆட் ஆகுமா? COCH3ங்கிறது கீட்டோன். அது கூட கிரிக்னாட் ரியேஜென்ட் போட்டா ஒரு டெர்ஷரி ஆல்கஹால், மூவினை ஆல்கஹால் உருவாகுமா? கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எது டெர்ஷரி ஆல்கஹாலா இருக்குன்னு பாரு, அதான் ஆன்சரா இருக்கும். டெர்ஷரி ஆல்கஹால் ஒன்னே ஒண்ணுதான், ஃபோர்த் ஆப்ஷன். ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸி. கொஸ்டினை தெளிவா படிச்சுக்கணும். அந்த PHHங்கிறது பென்சீனுங்கிறது முதல் தெரியணும், அது தெரியாம விட்டுறாது. ஓகே, இதான் பாரு ரியாக்ஷன். அந்த PHHங்கிறது இங்க பென்சீன். ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன். அடுத்தது 87. ஸ்டேட்மெண்ட் 1. In the lanthanides, the formation of Ce4+ is favored by its noble gas configuration. Okay, Ce4+ is an strong oxidant reverting to the common +3 oxidation state. லாந்தனைடுகளில் Ce+4 உருவாக்கம் அதன் மந்தவாயு எலக்ட்ரான் அமைப்பால் ஆதரிக்கப்படுகிறது. கரெக்ட். Ce4+ என்பது ஒரு வலிமையான ஆக்சிஜனேற்ற காரணி, ஆக்சிஜனேற்றி. இது மீண்டும் தனது பொதுவான +3 ஆக்சிஜனேற்ற நிலைக்கு திரும்புகிறது. இது ஸ்டேட்மெண்ட்ல தெளிவா நான் சொல்லியிருப்பேன், நடத்தும் போது நான் தெளிவா சொல்லியிருப்பேன். Ce4+ இருந்து அது Ce3+ கன்வெர்ட் ஆகணும். ஏன்னா லாந்தனைட்ஸ் எல்லாமே காமனா +3ல மட்டும்தான் ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். சீரியம் +4ல இருந்து எலக்ட்ரானை வாங்கி +3க்கு மாறணும். ஓகே, அப்ப +4ல இருந்து +3னா எலக்ட்ரானை வாங்கணும். எலக்ட்ரானை வாங்கினா ரெடியூஸ் ஆகுது, தன்னைத்தானே ஒடுக்கிக்குதுன்னா மத்ததை ஆக்சிடைஸ் பண்ணும்ல. அப்ப Ce4+ ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ஒரு ஆக்சிஜனேற்ற காரணி, அது கரெக்ட்.
அடுத்து ஃபர்ஸ்ட் ஒன்னும் கரெக்ட் தான். ஏன்னா Ce4+ இனர்ட் கேஸோட எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன், மந்த வாயுவோட எலக்ட்ரான் அமைப்பு. அப்ப ஒன்னும் கரெக்ட், ரெண்டும் கரெக்ட். ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 88 NaCl கூட H2SO4 K2Cr2O7 போட்டா ரெட்டிஷ் ஃபியூம்ஸ் பி அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. அந்த பி கூட NaOH போட்டா அது எல்லோ கலர் சொல்யூஷனா இருக்கு. அப்படின்னா பியும் சியும் என்னன்னு கேக்குறாங்க. ஒரே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, குளோரின் இருக்கிற காம்பவுண்ட் கூட H2SO4 K2Cr2O7 போட்டோம்னா அது குரோமைல் குளோரைடு மட்டும்தான் ஃபார்ம் ஆகும். ஓகே, இதை மட்டும் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோ. எப்பவுமே குளோரின் இருக்கிற காம்பவுண்ட் கூட H2SO4 K2Cr2O7 போட்டா குரோமைல் குளோரைடு இருக்கிறது தான் ஆப்ஷனா இருக்கும். குரோமைல் குளோரைடு இருக்கிறது பாரு 1, 3, 4 மூணுலயும் இருக்கா. அது கூட NaOH போட்டா எல்லோ கலர்னு கொடுத்திருக்காங்க. நம்ம D&Fல படிச்சிருக்கோம். குரோமேட் மஞ்சள் கலர்ல இருக்கும், டைக்ரோமேட் ஆரஞ்சு கலர்ல இருக்கும்னு படிச்சிருக்கோம்ல. இங்க எல்லோ கலர்ல இருக்கு. எல்லோ கலர்ல இருக்குன்னா அப்ப அது குரோமேட் தானே, CrO4 இருக்கணும். CrO4 எதுல இருக்குன்னு பாரு. ஃபர்ஸ்ட் ஒன் கிடையாது, ஃபோர்த் ஒன்னும் கிடையாது. இங்க சப்போஸ் ஆரஞ்சு சொல்யூஷன் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, ஆரஞ்சு கரைசல்னு கொடுத்திருந்தாங்கன்னா Na2Cr2O7 கரெக்ட். ஆனா எல்லோ சொல்யூஷன் கொடுத்ததுனால Na2CrO4 தான் கரெக்ட். ஓகே, எல்லோ குரோமேட்னா மஞ்சள், டைக்ரோமேட்னா ஆரஞ்சு, அது மட்டும் பாத்துக்கோ. 88. அடுத்தது 89. On passing X through Nessler's reagent, a brown precipitate obtained, a gases. X எனும் வாயுவை நெஸ்லர் வினைக்காரணி வழியாக செலுத்தும் போது பழுப்பு நிற வெளிப்படிவு கிடைக்கிறது. அம்மோனியா வழியா போட்டாதானே எனக்கு நெஸ்லர் ரிஏஜனாவே அம்மோனியா தானே. அம்மோனியானா ஃபோர்த் ஆப்ஷன். அவ்வளவுதான். நெஸ்லர்ஸ்னாவே அம்மோனியா தான். ஃபோர்த் ஒன். 90வது கொஸ்டின். எஸ், இதுல ஃபர்ஸ்ட் அம்மோனியம் குளோரைடு, அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. அம்மோனியம் குளோரைடு, அம்மோனியம் ஹைட்ராக்சைடுனா 5வது குரூப்பா? இல்ல. 4வது குரூப்பா? இல்ல. 3வது குரூப். கரெக்டா? 1வது குரூப்புக்கு HCl, அப்ப டைலூட் HClனா 1வது குரூப். 1வது குரூப்புக்கு லெட், அப்ப Dக்கு 2. அடுத்து அம்மோனியம் குளோரைடும் அம்மோனியம் ஹைட்ராக்சைடும் போட்டா 3வது குரூப்பா? 3வது குரூப்ல அலுமினியம் வருமா? கரெக்டா? அப்ப Aக்கு 3. அம்மோனியம் ஹைட்ராக்சைடும் சோடியம் கார்பனேட், அங்க ஆக்சுவலி சோடியம் கார்பனேட்டுக்கு பதிலாக அம்மோனியம் கார்பனேட்னு கொடுத்துருக்கணும். ஓகே, அம்மோனியம் கார்பனேட் அது எந்த கார்பனேட்டா இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, அங்க சோடியம் அம்மோனியமை தான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. சோடியம் கார்பனேட். Bக்கு 4. கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், இது 3ம் 5வது குரூப். சோ Bக்கு 4. அம்மோனியம் ஹைட்ராக்சைடும் அம்மோனியம் குளோரைடு கூட HCl, ஃபோர்த் குரூப்பா? 4வது குரூப் மேங்கனஸ். சோ இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணா ஏக்கு வந்துட்டு ஏக்கு 3ன்னு வரணும். ஏக்கு 3ங்கிறது 2 ஆப்ஷன் இருக்கு, 1ம் 4ம். பிக்கு வந்துட்டு 4ன்னு இருக்கணும். பிக்கு 4ன்னு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓ, ரெண்டுலயுமே 2 இருக்கு. 1 and 4 ரெண்டுலயுமே இருக்கு. அடுத்து தேர்ட் ஒன் பாரு. NH4OH, NH4Cl, H2S. 3வது குரூப் மேங்கனஸ், 4வது குரூப் மேங்கனஸ். Cக்கு 1ன்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு. சோ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அவ்வளவுதான். ஆக்சுவலி இதுக்கு நீ வந்துட்டு சியும் டியும் கண்டுபிடிச்சு போட்டிருந்தாலும் அல்லது ஏவும் டியும் கண்டுபிடிச்சுன்னா ஆன்சர் வந்துடும். ஓகே, நாளையும் மேட்ச் பண்ணி பாத்துக்கோ. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். தட்ஸ் இட். இது மார்க் டெஸ்ட் 7ஓட ஆன்சர் கீ. தட் இஸ் அ டிஸ்கஷன். நெக்ஸ்ட் அந்த மார்க் டெஸ்ட் 5 மட்டும் பெண்டிங் இருக்கு. அதுக்கு மட்டும் நான் என்ன சொல்யூஷன் எழுதல. அதை நான் சொல்யூஷன் எழுதி அதை நான் டிஸ்கஸ் பண்றேன். நெக்ஸ்ட் இன்னும் மார்க் டெஸ்ட் 9, 10 எல்லாம் எழுதி வச்சிருக்கேன். 9, 10 எல்லாம் வந்துட்டு அடுத்தடுத்து ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்றேன். இதுவரையிலும் முடிஞ்ச எல்லா டெஸ்டோட டிஸ்கஷன்ஸும் கொஞ்சம் பார்த்து வை. இதுக்கு மேல உனக்கு கொஸ்டின்ல மார்க் டெஸ்ட்ல கொஸ்டின் வருதுன்னா அது மேபி ரிப்பீட் ஆகக்கூடிய கொஸ்டினா தான் வரும். ஓகே, கான்செப்ட் சேமா இருக்கும், ஆனா வேல்யூஸ் வேற வேறையா இருக்கும். அந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். ஓகே, ஏன்னா ஆல்மோஸ்ட் உனக்கு எல்லா மாடல் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸும் உனக்கு கேட்டாச்சு. கிட்டத்தட்ட எல்லா மாடலும் கேட்டாச்சு. மேபி 1, 2 மிஸ் ஆகலாம், பட் ஆனா எல்லா மாடலும் கேட்டாச்சு. ரொம்ப டஃபாவும் கேட்டாச்சு. டஃபா கேட்டா சுத்தமா மார்க் வர மாட்டேங்குது. ஈஸியா கேட்டா ஓரளவு மார்க் வருது. சோ இதுக்கு மேல கேட்கக்கூடிய கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு மாடரேட்டா இருக்க மாதிரி தான் இருக்கும். மாடரேட், ஈஸி டு மாடரேட்டா மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஏன்னா டஃப்பான கொஸ்டின் கேட்டா இதுக்கு மேலேயும் கேட்டா நீ ஆல்ரெடி எல்லாம் ஒரு மாதிரி பேயறது மாதிரி சுத்திட்டு இருப்ப. இதுக்கு மேலேயும் டஃபா கேட்டு இருக்கிறதையும் போக வைக்க விரும்பல.
அதனால இதுக்கு மேல கேட்கக்கூடிய கொஸ்டின் கொஞ்சம் மாடரேட், ஈஸி டு மாடரேட் அந்த மாதிரி கொஸ்டின்ஸாவே கொடுக்குறேன். கொஞ்சம் படிச்சு நீ மோட்டிவேட் ஆவேங்கிற ஒரு நம்பிக்கையில கொஸ்டின் அந்த மாதிரி கொடுக்குறேன். மோட்டிவேட் ஆகுறியோ அல்லது ஆகலையோ அது நீ பண்றதை பொறுத்து இருக்கு. கொஞ்சம் பார்த்து படிக்கிற வழியை பார். நெக்ஸ்ட் டிஸ்கஷன்ல பார்ப்போம். தேங்க்யூ.